ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் அரசர் பட்டத்தில் அரசரை வச்சு கொஞ்சம் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து ராணி காப்பாற்றிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, பட்டத்தில் அரசர் எதை பற்றி படிக்கிறாங்கிறத கவனிக்கிறதுக்காக அரசரும் பட்டத்தில் அரசரோட கிளாஸ்க்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது எந்த ஆசிரியரும் வரலன்னு சொல்லிட்டு. ஏன் வரலன்னு சொல்லி கேட்கும்போது தான் தெரிய வருது, ஏன்னா ஹன்யாங்கில் அவங்க தங்குறதுக்கான வீடு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அரசர் இதை பற்றி ரிப்போர்ட் வேறு பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அரசவையெல்லாம் அடுத்ததான் அரசர் என்ன நடக்குது, ஹன்யாங்கில் இருக்கிற வீடெல்லாம் யார் கையில் இருக்குது, அரச வேலை செய்ய வருதவங்களுக்காக அங்கே வீடு யாருக்குமே கிடைக்கலையா, அப்போ இதை பற்றி ஏன் யாருமே என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்க சொல்லிட்டு அங்கே இருக்கிற இதுக்கான அமைச்சரை பார்த்து அதுக்கான ரிப்போர்ட்டை சீக்கிரமாக கொண்டு வந்து எனக்கு தாங்க. அது மட்டும் கிடையாது, எந்தெந்த அமைச்சர் யார்கிட்ட இருந்து எந்த நிலம் வீடுன்னு வாங்கி வச்சுருக்கீங்களோ அந்த மக்கள்கிட்ட திரும்ப அதை கொடுத்து அவங்கள அடிமையாக்கி வச்சதுலேருந்து அவங்கள விடுவிச்சிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, இல்லைனா உங்களுக்கு கடுமையான தண்டனை கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக ராணியோட தம்பியும் நான் ராணுவ பொறுப்பு கேட்டு பிரச்சனை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அரசரேன்னு சொல்லும்போது அரசரும் மன்னிச்சு விட்டுருந்தாங்க. ஆனால் இராணுவத்தில் மின் ஃபேமிலிட்டில் என்னென்ன பொறுப்புலாம் இருந்துச்சோ அதெல்லாம் அவங்ககிட்ட இருந்து எடுத்து மற்ற அமைச்சர்களுக்கு கொடுக்காங்க. இது நினைக்கிறப்போ ராணியோட தம்பிகளுக்கு கொஞ்சம் கோவமும் கவலையும் இருக்க தான் செய்யுது. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ராணியை பார்த்தோன்னா ரகசிய தகவல் தரதவன் மூலமாக அப்பாவி மக்கள்கிட்ட இருந்து வீடு நிலம்னு இல்லீகலாக குறைஞ்ச ரேட்டில் வாங்கி பெரிய பெரிய அமைச்சர்கிட்ட கொடுக்கறதுக்கு முக்கியமாக இருக்கிற அந்த ஆள் யாருன்னு தெரிய வந்திருக்கு. ஸோ ராணி அவளை தான் போய் பார்க்காங்க. அவளுக்கும் ராணியை பார்த்ததுமே தெரிஞ்சுட்டு இது ராணி தான் சொல்லிட்டு, ஸோ அவளுமே இப்படி ஹன்யாங்க சுற்றி இருக்கிற 5 கிராமத்துலேயும் எனக்கு வீடு நிலம் இருக்குன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறான் ராணியும். அப்போ ஹன்யாங்கில் இருக்கிறது எல்லாமே உனக்கு தான் சொந்தம் அப்படி தானே சொல்லும்போது, ஆமாம், ஏன்னா எனக்கு இதில் ரொம்பவே முக்கியமாக பெரிய பெரிய ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் உதவி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, இதை கேட்குற ராணியும் நீ இல்லீகலாக மக்கள்கிட்ட இருந்து வீடு நிலம்னு வாங்கியிருக்க, அதை ரிட்டர்ன் அவங்ககிட்டயே கொடுத்துருன்னு சொல்லும்போது, அது பண்ணால் என்ன ஆக போகுது, இப்போ கூட பாருங்கள் ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்கள இங்கே வர சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தா தான் தெரியுது வந்திருக்கிறது ராணியோட ஃபஸ்ட்டு தம்பி. ஸோ ராணிக்கே பெரிய ஷாக்காக இருக்குது, இங்கே என்ன பண்ணுற, இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லும்போது ராணியோட தம்பியும் மின் ஃபேமிலிட்டு இருந்த ராணுவ பொறுப்பு எல்லாத்தையும் அரசர் எடுத்துக்கிட்டாரு. பட்டத்தில் அரசர் பக்கத்தில் கூட போக விடலாம், அட்லீஸ்ட் நம்ம ஃபேமிலிக்குன்னு இருக்கிற சொத்தையாவது நான் பாதுகாத்தாகணும்னு சொல்லும்போது, முடியாது, அதுக்குன்னு நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, நான் சொல்கிறத கேளுன்னு ராணி சொல்கிறாங்க. முடியாது, இப்போ இந்த மின் ஃபேமிலியை பார்த்துக்கிற பொறுப்பு இந்த குடும்பத்தில் இருக்கிற மூத்த பையனா எனக்கு அந்த கடமை இருக்குது. ஸோ நான் அதுக்காக இதெல்லாம் செஞ்சு ஆகணும். நம்ம இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே நீங்கள் தான், அட்லீஸ்ட் நீங்களாவது நம்ம ஃபேமிலியிலேருந்து ராணியாக இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ராணியோட பேச்சை கேட்காம அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. ராணியும் தன்னோட தம்பிங்க செஞ்ச தப்பை திருத்தி கொண்டு வரணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த ஊர் வழியாக நடந்து போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ராணிக்கு தெரிஞ்ச அரசரோட ஹெட் கோர்ட் லேடி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அவளும் ராணியை பார்த்ததுமே அங்கேருந்து தப்பிச்சு போயிருந்தா ராணி பிடிக்கிறதுக்குள்ளே. ஆனால் ஒரு வீட்டிலேருந்து தான் வெளியே வந்திருப்பா. ஸோ ராணியும் அங்கே போய் விசாரிக்காங்க. என்னென்னா அந்த வீட்டில் தங்கிட்டு இருந்தவங்க கிம்னு ஒருத்தவங்ககிட்ட அந்த வீட்டை விற்றுட்டோன்னு சொல்கிறாங்க. ராணியும் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் அரண்மனைக்கு போனதுமே அந்த ஹெட் கோர்ட் லேடியை கூப்பிட்டு வச்சு தான் கேட்காங்க. மதியம் 1 to 3 மணி வரை எங்கே இருந்தேன்னு சொல்லி கேட்கும்போது அவளும் என்னோட அறையில் நான் ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன் கேட்கீங்க, இல்லை வெளியே ஏதோ தேவையில்லாத வேலை நீ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, எதுவும் பண்ணாமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்லும்போது அவளும் அப்படிலாம் இல்லை ராணின்னு சொல்லிட்டு ராணியோட முகத்தை பார்க்க ராணி முறைச்சி பார்க்குறத பார்த்ததுமே பயந்துருதா. கூடவே அரசர் நைட்டு என்னோட அரண்மனைக்கு வரணும், நான் அவர்கிட்ட பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லி அனுப்புகிறா. ஆனால் இன்றைக்கி நைட்டு சேரியாங்கரைக்கு தான் அரசர் போக வேண்டியது இருக்குது போல். ஸோ அந்த கோர்ட் லேடி என்னென்னா இப்போ அரசர்கிட்ட போயிட்டு திடீர்னு சரி அங்கே உடம்பு சரியில்லை, அது மட்டும் இல்லை ராணி உங்களை பார்த்து பேசணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களோட அரண்மனைக்கு வர சொல்லியிருக்காங்கன்னொன்னே அரசரும் சரின்னு சொல்லிட்டு ராணியோட அரண்மனைக்கு போய் பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாங்க. அங்கே ராணி அரசர் வந்ததுமே நான் இன்றைக்கி கிராமத்துக்குள்ளே போனேன், அங்கே வீடு இல்லாமல் மக்கள் படுற கஷ்டத்தை நான் பார்த்தேன்னு சொல்லும்போது அரசரும் நீ அரண்மனையை விட்டு வெளியே போகக்கூடாது, ஏன் போனேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ராணியும் நான் போகிறேன்னு சொன்னால் எனக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் போக விட மாட்டீங்க, அதனால தான் நான் போனேன்னு சொல்லும்போது அரசரும் ராணி தன்னோட பேச்சை கேட்காம இதெல்லாம் செய்கிறாங்கிறப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இங்கேயும் நான் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்னை சுற்றி அமைச்சர்கள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குது, என் பக்கம் ராணி இல்லாத மாதிரி இருக்குது, திரும்பவும் அதே மாதிரி என்னை ஃபீல் பண்ண வைக்காதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் சேதியாங்க அறையில் அரசருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஒரு கோர்ட் லேடி கொஞ்சம் பயத்தோடயே சொல்கிறான், இது அரசர் ராணியோட அரண்மனைக்கு போயிட்டாங்க, இன்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது உடம்பு சரியில்லையா யார் சொன்னான்னு சொல்லிட்டு கோவத்தோட ராணியோட அரண்மனைக்கே வந்துட்டா. ஸோ அங்கே அரசரை பார்த்துட்டு இன்னைக்கு
இரவு என்னோட அறைக்கு தான் நீங்கள் வர வேண்டியதுன்னு சொல்லும்போது ராணியும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன், நானும் அரசரும் பேசிகிட்டு இருக்கிறது தெரியலையா, இங்கேருந்து கிளம்பி போன்னு சொல்லும்போது அரசரும் நான் இன்னும் ராணிகிட்ட பேசி முடிக்கல, நீங்கள் இருந்து போன்னு சொல்கிறாங்க. ஸோ அவளும் பெரிய ஒரு அவமானத்தோட அங்கேருந்து கிளம்பி அவளோட அரண்மனைக்கு போனால் அங்கே அரசரோட ஹெட் கோர்ட் லேடியை பார்த்ததுன்னு கேட்கா. நீ தானே அரசர்கிட்ட போய் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுன்னு சொல்லும்போது ஆமாம், எனக்கு வேறு வழி தெரில, ஏன்னா ராணிக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்திருக்கு, ஸோ அவங்க சொன்னதை நான் செஞ்சுதாகணும், ஆனால் நான் எப்பவுமே உங்களுக்கு மட்டும்தான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லி அவளை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டே அரசவையில் பார்த்தோன்னா அரசரை எந்தெந்த வீடு எந்தெந்த விலைக்கு விற்கணுங்கிறத சொல்கிறாங்க. கூடவே இதை பற்றி நான் விசாரணை பண்ணுறேன், எந்த விலையில் யார் விற்காங்கிறத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே நிறைய பேர் அதே மாதிரி குறைஞ்ச ரேட்டில் அந்த வீடை வாங்கியிருப்பாங்க போல். ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே இல்லை அரசரே, அது மக்களோட இஷ்டம் தானே, இதில் அரசராக இருந்தாலும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது தானேன்னு சொல்லும்போது அதுக்கு அரசரும் இது மக்களோட இஷ்டம் மாதிரி தெரியல, பெரிய பெரிய அதிகாரிகளோட இஷ்டம் மாதிரி இருக்குது, ஸோ இதை கண்டிப்பாக நானே விசாரணை பண்ணேன், நீங்கள் இதில் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் அப்பாவி மக்கள்கிட்ட வீடை குறைஞ்ச விலையில் வாங்கி விற்கிறதுக்கு முக்கியமான இருந்த ஒருத்தியை ராணி போய் மீட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவ கூட அமைச்சர் கிம்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ராணி இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ராணி ஏதாவது பண்ணணும், அதுவும் ராணியோட தம்பியை வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ ராணியோட தம்பி ஏதோ குறைஞ்ச விலையில் வாங்கின வீடை 10 மடங்கு அதிக விலையில் விற்கிறதுக்கு ஆள் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க போல். ஸோ இதை பற்றி ராணி இப்போது ரீசெண்டாக நடத்த போகிற அந்த பிரார்த்தனை விழாவில் இதை பற்றி சொல்லி ராணியோட தம்பிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு ட்ராப் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இதனால் ராணியோட பவர் குறையும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே மறுநாள் ராணி குளிக்க வேண்டிய தண்ணியில் சூடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அரசரோட ஹெட் கோர்ட் லேடி சரி அங்கே சப்போர்ட்டாக இருக்கிறவா திடீர்னு அந்த தண்ணியில் ஏதோ ஒன்று கலந்துட்டு போகிறா. பட் என்ன கலக்குறாங்கிறது தெரியல. ஸோ ராணி குளிக்க போகிறப்போ கரெக்டாக அந்த வெந்நீரை கொண்டு வந்து ஊற்றலான்னு வராங்க. ஆனால் ராணி இல்லை வேண்டாம், நான் குளிர் தண்ணியிலே குளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுலேயே குளிச்சுக்கிறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய நோபல் ஃபேமிலியில் உள்ள பொண்ணுங்க எல்லாருமே வராங்க. ஏன்னா இந்த பிரார்த்தனைக்கு அவங்களெல்லாம் வர சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே ராணியோட அம்மா கூட இப்போது ரகசிய தகவல் தருதவரோ ராணிகிட்ட நான் முக்கியமான ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொன்னதுனால அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அரண்மனை வாசலில் நிற்கிறப்போ ராணியோட கோர்ட் லேடி அவங்கள பார்த்ததுமே ராணிகிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணு தெரியாத ரகசிய தகவல் தருதவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இது கரெக்டாக சேரியாங்கோட கண்ணில் பட்டுருது. ஆல்ரெடி ராணியோட அப்பா வீட்டில் விருந்து நடக்கிற இடத்துல ஆல்ரெடி இவரை பார்த்துருப்பா. ஸோ கொஞ்சம் டவுட் இருக்குது. ஸோ அப்படியே ராணியோட கோர்ட் லேடி அவரை ஸ்ட்ரெயிட்டாக ராணி பக்கமே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ராணியும் என்ன சொல்ல வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவரும் சொல்கிறாரு, உங்களுக்கும் உங்களோட தம்பிக்கும் பெரிய ஒரு ட்ராப் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர் கிம் போட்டு வச்சுருந்த பிளானை பற்றி எல்லாமே இங்கே ராணிகிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி கொஞ்ச நேரத்தில் அந்த பட்டுப்புழுவுக்கான பிரார்த்தனையும் நடக்குது. ஸோ அதில் ஸ்பீச்லாம் கொடுக்கறது பட்டத்திலவரசர் தான். ஸோ அந்த ஸ்பீச் முடிஞ்சதுமே அமைச்சர் கிம் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இப்போது பட்டுப்புழுக்கான பிரார்த்தனையை விட மக்கள் ஒன்றா வாழ்கிற வீடு தான் முக்கியம், ஆனால் அப்படிப்பட்ட வீடை ரொம்பவே இல்லீகலாக குறைஞ்ச ரேட்டில் வாங்கி அதிக ரேட்டில் வித்துட்ருக்கிற ஒரு முக்கியமான அமைச்சரை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லும்போது அரசரும் யாரை சொல்கிறீங்கன்னு கேட்காங்க. அங்கே அவரும் ராணியோட தம்பியை தான் கை காட்டுறாங்க, ஃபஸ்ட்டு தம்பி. ஸோ அவரும் அப்படியே ரொம்ப பதட்டத்தில் வந்து அந்த இடத்துல நிற்காங்க. ஆனால் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், நான் இப்படி குறைஞ்ச ரேட்டில் வாங்கி 10 மடங்கு அதிக ரேட்டில் விற்கிறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன், நான் பத்திக்காரமாக நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு சொல்லிட்டு அரசரே இனி என்னோட விசுவாசத்தை காட்ட வேண்டிய நேரம், என்கிட்ட இருக்கிற இப்போ நான் வாங்கியிருக்கிற வீடெல்லாம் உங்களுக்கே நான் தரணும்னு ஆசைப்பட்றேன், அதை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கான். ஏன்னா ஆல்ரெடி ராணிக்கு இந்த ட்ராப் பற்றி தெரிஞ்சதுனால தம்பி கூப்பிட்டு இப்படிலாம் பேச சொல்லிட்டாங்க. ஸோ இதை அரசரும் கவனிச்சுட்டு எனக்கு தெரியும் ஒரு அமைச்சர் கிடையாது, இங்கே இருக்கிற நிறைய அமைச்சர் இந்த வேலையை பார்த்துருக்கீங்கன்னு, அது யாரெல்லாம் நீங்களே சொன்னால் நல்லதுன்னு சொல்லும்போது அவ்வளோதான். அமைச்சர் ஹாரியாங் எப்பவுமே அரசர் கூட இருக்கிற யங்வான்னு சொல்லிட்டு எல்லாருமே நாங்கள் இப்படி வீடு வாங்கி வச்சுருக்கோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ராணி அமைச்சர் கிம் நீங்கள் இதில் எதுவுமே செய்யலையா என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவரும் நிறைய வீடெல்லாம் வாங்கி வச்சுருக்காரு. ஸோ அவரும் இப்போ அரசர்கிட்ட மன்னிப்பு கேட்காங்க. ஆக மொத்தம் ராணியோட தம்பிக்கு போட்ட ட்ராப்பில் அவரும் சேர்ந்து மாட்டிக்கிட்டாரு. ஸோ இப்போ அரசர் ராணியோட ஃபேஸை பார்க்குறப்போ ராணி ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நல்லாவே தெரியுது இதெல்லாம் நடக்கிறதுக்கு ராணி தான் காரணம்னு சொல்லிட்டு. இதை கொஞ்சம் தூரத்தில் நின்று சேரியாங்கும் அரசரோட ஃபேஸை கவனிச்சுட்டு இருப்பான். ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் அமைச்சர் ஹாரியாங்க மட்டும் தனியாக கூப்பிட்டு வச்சு இப்போ ராணி நடந்துக்கிட்டதை நினச்சி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராணி ஒரு அரசர் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நீங்களும் பட்டத்திலவரசரும் எதிர நின்றுட்டு இருந்தா ராணி பட்டத்திலவரசர் பக்கம்தான் பக்கபலமாக நின்றுட்டு இருப்பாங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு நீங்கள் யாரையாவது வச்சுக்கிடணும்னு சொல்லிட்டு மின் ஃபேமிலிக்கு யாரெல்லாம் எதிரியாக இருக்காங்களோ அவங்கள தான் இங்கே அரசருக்கு சப்போர்ட்டாக இருக்க சொல்கிறாரு. ஸோ இப்போ அரசர் என்னென்னா கூடி சீக்கிரத்தில் பட்டத்திலவரசருக்கான திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபேமிலியில் உள்ளவங்களும் அரசருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, ராணியோட 2ஆவது தம்பிக்கு ஒரு முக்கியமான பதவியும்
தண்டனையும் அரசர் கொடுக்காரு. ஏன்னா அப்படி கொடுக்குறப்போ அவன் தப்பு செய்வான், அந்த தப்பு செஞ்சப்போ அவனை கண்டித்து அதுக்கு தண்டனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அரசர் இப்படி ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காரு. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் பட்டத்திலவரசரை பார்த்தோன்னா வேட்டைக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ அதுக்கான வில்லம்பு தான் பார்த்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கூட ஏதோ புதுசாக வந்திருக்கு போல். அதையும் பட்டத்திலவரசை பார்த்துட்டு இது நல்லா இல்லை, இது எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு இருக்காங்க. இது கரெக்டாக ராணி பார்த்துருந்தாங்க. அதெல்லாம் மிங் நாட்டிலேருந்து வருது, இங்கே இராணுவத்தில் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அது உன்னால் யூஸ் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு இதே மாதிரி நிறைய வில்லு இங்கே பட்டத்திலவரசர்கிட்ட இருக்குது. அதையும் ராணி பார்த்துட்டு இதெல்லாம் உனக்கு எங்கேருந்து வருதுன்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் பட்டத்திலவரசர் இது நான் சரியாக படிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடையாவது வேட்டைக்கு போகலாமான்னு சொல்லி கேட்கும்போது ராணி அப்படியே முறைச்சி பார்க்காங்க. அப்போது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடையாவது போகலாமான்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நைட் டைம் ஆகுது. இப்போ அரசர் இங்கே சேரியாங்கோட அறையில் தான் இருக்காங்க. ராணி நடந்துக்கிற விதத்தை தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கரெக்டாக சேரியாங்க புரிஞ்சுக்கிட்டா ராணி ஒரு அரசராக இருக்க வேண்டியவங்க, கிட்டத்தட்ட அவங்க அரசர் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அரசராக நீங்கள் மட்டும்தான் எப்போவுமே இருக்க முடியும்னு வேற சொல்கிறான். ஸோ இதெல்லாம் கேட்குற அரசருக்கு ராணி மேலே கொஞ்சம் வெறுப்பு பொறாமைங்கிறது வரதான் செய்யுது. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் அமைச்சர் யோங்வான், ஹாரியாங், கிம்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ராணி ரொம்பவே புத்திசாலித்தனமாக தன்னோட தம்பியை காப்பாற்றி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல யோங்வான் என்னென்னா பட்டத்து இளவரசருக்கான இளவரசி தேர்தல் நடக்க போது, அதில் என்னோட பொண்ணை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு பட்டத்து இளவரசியாக மாற்றணும், அதுக்கு உங்களோட உதவி தான் வேணும்னு சொல்கிறான். ஏன்னா பட்டத்து இளவரசர் எப்பவும் மின் ஃபேமிலியால் தான் வளர்க்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ நம்மளை மாதிரி ஆட்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும், அது பட்டத்து இளவரசியான என்னோட பொண்ணால் தான் முடியும்னு சொல்லி அங்கே சப்போர்ட் கேட்கும்போது சரின்னு தான் தோணுது. ஸோ இந்த டைம் கரெக்டாக அப்பாவி மக்கள்கிட்ட இல்லீகலாக வீடு நிலனும் வாங்கி அமைச்சர்களுக்கு வித்துட்டு இருந்தவளை அரசர் பிடிக்க சொல்லிட்டாங்க போல் தண்டனை கொடுக்கறதுக்காக. ஸோ இப்போ அவள் இந்த இடத்துல இவங்க 3 பேர்ட்டும் வந்து தான் கெஞ்சிட்டு இருக்கா. ஏன்னா இவங்க 3 பேருமே அவளுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்திருக்காங்க. ஏன்னா நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லும்போது அவங்க என்னென்னா யார் நீ, ஒன்று நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லையேன்னு சொல்லிட்டு அவளை கைவிட்டுருந்தாங்க. ஸோ அவளும் கோவத்தில் கையில் கிடைக்கிறத தூக்கி எறிறா. அப்படியே அவளை அங்கேருந்து பிடிச்சிட்டும் போயிடுறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா பட்டத்திலவரசி தேர்தலுக்காக எந்தெந்த கேண்டிடேட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை கேட்கும்போது அமைச்சர்களும் கொடுக்காங்க. பார்த்தா அதில் 3 பேர் தான் இருக்காங்க. யோங்குவானோட பொண்ணையும் சேர்த்து ராணி கண்டுபிடிச்சிட்டாங்க. இதில் யோங்குவான பொண்ணு தான் எல்லாருமே செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. மற்ற 2 பொண்ணுங்களை ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தானே வச்சுருக்கீங்க. நான் பட்டத்திலவரசி தேர்தல் இப்படி நடக்கணும்னு ஆசைப்படலை, போங்க எனக்கு வேறு லிஸ்ட்டு கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா இருக்கிற எல்லா அமைச்சர்களுமே யோங்வானோட பொண்ணுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஏன்னா யோங்வான் தனிப்பட்ட முறையில் அரசரை மீட் பண்ணி நான் உங்களுக்கு நேர்மையாக இருந்திருக்கேன், என்னோட நேர்மையை காட்டுற விதமாக என்னோட பொண்ணு உங்களோட மருமகளாக வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசியிருப்பான். அதுக்கு அரசருமே சரின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த பொறுப்பெல்லாம் பட்டத்திலவரசியை தேர்ந்தெடுக்கிறது ராணியோட கையில் தான் இருக்குது. இவங்களும் என்ன பண்ணுறதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ராணி ரகசிய தகவல் தரவரை தான் தனியாக போய் மீட் பண்ணுறாங்க. என்னென்னா பட்டத்திலவரசர்கிட்ட இருக்கிற அம்பெல்லாம் ராணி பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே ஆடம்பரமான அம்பு போல். ஸோ அதை பற்றி தான் சொல்கிறாங்க. பட்டத்திலவரசர் கையில் இருக்கிற அம்பு ஆடம்பரமானது, ஆனால் அதெல்லாம் பரிசாக கொடுத்த மாதிரி தெரில, யாரோ லஞ்சமாக கொடுத்த மாதிரி இருக்குது. அது யாருங்கிறத நீங்கள் தான் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லணும்னு சொல்கிறாங்க. கூடவே அவர் ஒன்று சொல்கிறாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோங்வானோட வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. இப்போ இல்லீகலாக லேண்டை வாங்கி வித்துட்டவளை அரசர் கைது பண்ண சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு நகலாம் கொடுத்துருப்பா போல. அதில் ஒரு மோதிரம் யோங்குவானோட பொண்ணுக்கு கொடுத்துருக்கான். அதை திரும்பி தர சொல்லி கேட்டிருக்கா இந்த பிரச்சனையில். ஆனால் அந்த பொண்ணுகிட்ட யோங்குவான் போய் கேட்குறப்போ அந்த பொண்ணு அந்த மோதிரத்தை வேற ஒரு பக்கமாக ஒழிச்சு வச்சுட்டு கூட இருந்த ஃப்ரெண்டு மாதிரி பழகின பனிப்பெண் அதை திருடிட்டான்னு சொல்லியிருக்கா. அதுக்கு அந்த பனிப்பெண் தூக்கிட்டு சூசைட் பண்ணி இறந்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராணியும் யோங்குவானோட பொண்ணு மேலே இஷ்டம் இருந்திருக்காது. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவளை பட்டத்திலவரசியாக மாற்றவும் மாட்டாங்க. ஸோ இதை பற்றி பேசிட்டு வெளியே வருதப்போ ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் கூட வேலை பார்க்குற வேலையால் கொண்டு வந்து இந்த ஹோட்டல் கடைக்காராமாட்ட ஒரு திங்ஸை கொடுக்கணும் போல் அவங்க கையில் அடிபட்டிருக்கு. ஸோ இவாளே வீட்டிலேருந்து அதை கொண்டு வந்து இந்த கடைக்காராமாட்ட கொடுக்கா. இதெல்லாம் ராணி கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த கடைக்காராமாவும் நீ இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க, வந்து சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லும்போது இல்லை வேண்டாம், நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற டைம் நான் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருப்பேன், நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ இதை பார்க்குற ராணிக்கு அந்த பொண்ணை பிடிச்சி போயிடுது. ஸோ அந்த பொண்ணை பற்றி விசாரித்து அந்த பொண்ணை பட்டத்திலவரசி தேர்தலுக்கு வரவும் சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்குற அமைச்சர்களும் இல்லை, அந்த பொண்ணோட அப்பா சின்ன தப்பு செஞ்சு அவரோட பதவிலாம் போயிருக்கு, அரசருக்குமே யோங்குவானோட பொண்ணு மருமகளாக வரணும்னு தான் நினச்சிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது ராணியும் அந்த பொண்ணோட அப்பா செஞ்ச தப்புக்காக அந்த பொண்ணு என்ன செய்வா, அந்த பொண்ணு தான் பட்டத்திலவரசி தேர்தலுக்கு வரணும், அது மட்டும் இல்லை யோங்குவானோட பொண்ணு வரட்டும், 2 பேரில் யார் பெஸ்ட்டோ அவங்களே பட்டத்திலவரசியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனால் அடுத்ததாக அரசரை மீட் பண்ணி தான் யோங்குவானோட பொண்ணு மருமகளாக வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது ஃப்யூச்சரில் அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் இங்கே பட்டத்திலவரசர் அரசனாக மாறினதுக்கப்புறம் தேவைப்படும். ஸோ அதுக்காகத்தான் சொல்லும்போது இங்கே ராணியும்
பட்டத்து இளவரசரோட திருமணம் ஒரு அரசியல் திருமணமாக இருக்கும்னு நான் நினைக்கல. அந்த பொண்ணு அவங்க கூட லைஃப் லாங் இருக்க போகிறா. ஸோ நான் அப்படி நடக்க விட மாட்டேங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அரசரும் நீ யோசித்து முடிவு எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஒரு பக்கம் அந்த 2 பொண்ணுங்களுமே பட்டத்து இளவரசி தேர்தலுக்காக வந்திருக்காங்க. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் அரசர் பட்டத்து இளவரசர்கிட்ட இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில் உன்னோட மனைவி யாருங்கிற தேர்தல் நடந்துட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீ எப்படி ஃபீல் பண்ணுறன்னு சொல்லி கேட்கும்போது பட்டத்து இளவரசரும் எனக்கு அதை பற்றி ஒன்றும் அப்படி ஃபீல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசர் என்னென்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, உன்னோட லைஃப்பில் உனக்கு மனைவியாக வரப்போறவா கண்டிப்பாக உன்னோட அம்மா மாதிரி தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அரசர் இங்கே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இங்கே இளவரசி தேர்தல் நடக்கிற இடத்துல பார்த்தோன்னா 2 பொண்ணுங்களும் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ராணி ஒரு சில கொஸ்டின் கேட்காங்க. அதில் யோங்கானோட பொண்ணு தான் புத்திசாலித்தனமாக பதில் சொல்லிட்டு இருக்கா. ராணிக்கு பிடிச்ச பொண்ணுக்கு பதில் எதுவுமே தெரியல. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஒரு பிரேக் விடுறாங்க. அப்போது சரி அங்கன்னா காங் பெஞ்சையும் நான் கூப்பிட்டு வச்சு தான் பேசுகிறான். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த பட்டத்து இளவரசி தேர்தலில் யோங்கானோட பொண்ணு தான் செலக்ட் ஆவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவள் ரொம்பவே புத்திசாலித்தனமாக இருக்கான்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு ராணி வெறும் புத்திசாலித்தனத்தை மட்டும் வச்சு அவளை செலக்ட் பண்ண மாட்டாங்க, கேரக்டரையும் வச்சு தான் பார்ப்பாங்கன்னு சொல்லும்போது அரசியலுக்கு கேரக்டர் எதுவுமே தேவையில்லை, யார்கிட்ட அரசியல் பலம் இருக்கோ அவங்க தான் தேவைப்படுவாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஏன்னா இவள் இப்படி சொல்கிறதுக்கு ரீசன் யோங்கானுக்கு தான் இவள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் ஆரம்பிக்குது. அப்போது ராணி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே அரண்மனையில் பட்டுப்புழுவுக்கான ஒரு பிரார்த்தனை நடந்துச்சு, அது எதுக்காகன்னு தெரியுமான்னு சொல்லும்போது இதுக்குமே யோங்கானோட பொண்ணு தான் பதில் சொல்கிறா. மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு பட்டுப்புழு வளர்ப்பு ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ராணியும் ஆனால் அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது என்னென்னு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு யோங்கானோட பொண்ணுக்கு பதில் சொல்ல. ஸோ இந்த இடத்துல ராணிக்கு பிடிச்ச பொண்ணு தான் பதில் சொல்கிறா. பட்டு துணிங்கிறது பட்டுப்புழுவிலிருந்து வருது, ஆனால் இது மக்களில் எல்லாராலையும் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லும்போது ராணியும் சரியான பதில், மற்றவங்க எல்லாருமே பருத்தி துணியும் சணல் துணியும் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நான் இப்போ உங்களுக்காக வைக்க போகிற போட்டி என்னதுன்னா பருத்தி துணியை நெசவு செய்யணும். இதில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க தான் அடுத்த பட்டத்து இளவரசி. உங்களுக்கு இங்கே பயிற்சியும் கொடுப்பாங்க. 3 நாளைக்குள்ளே நீங்கள் பருத்தி துணியை நெசவு செஞ்சு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 2 பேரையும் தனித்தனியும் ஒரு அறையில் போட்டு நெசவு செய்ய விட்டுருந்தாங்க. அதில் ராணிக்கு பிடிச்ச பொண்ணு சின்சியராக பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இங்கே யோங்கானோட பொண்ணுக்கு சுத்தமாக நெசவு செய்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் தான் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி டைமில் சரி எங்களோட கோட் லேடி உங்கள் ஃபேமிலியிலேருந்து இந்த பருத்தி துணியை கொண்டு வந்தாங்க, ஸோ இதை நாளைக்கு கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறா. ஸோ நெக்ஸ்ட் டே இவங்க 2 பேரோட பருத்தி துணியை ராணிகிட்ட சப்மிட் பண்ணுறாங்க. ராணியும் பார்க்காங்க, அதில் யோங்கானோட பொண்ணு துணி ஃபஸ்ட் டைம் நெஞ்ச மாதிரியே இருக்காது, ரொம்ப நீட்டாக இருக்கும். அதில் ராணிக்கு பிடிச்ச பொண்ணு வந்து ஃபஸ்ட் டைம் நெஞ்சதுனால அது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஸோ ராணி அந்த பொண்ணை பார்த்துட்டு நீ ஃபஸ்ட் டைம் நெஞ்சிருக்க, ஸோ அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோங்கானோட பொண்ணுங்களதை பார்த்துட்டு நீ ஃபஸ்ட் டைம் நெஞ்சாலும் உன்னோட எஃபெக்ட் நிறையவே போட்டு நல்லாவே நெஞ்சிருக்க, அதனால் வருங்கால ராணியாக போகிறவா மக்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதுலையும் திறமையாக இருக்கணும். இப்போ நீ அவள் நெஞ்சதில் என்ன தப்பு விட்டுருக்கேன்னு சொல்லி அவளுக்கு செஞ்சு காட்டுன்னு சொல்லிட்டு பருத்தி துணியை செய்ய விட்டுருந்தாங்க. ஆனால் அங்கே தான் மேடமுக்கு செய்யவே தெரியாதே. ஸோ அவங்க சிக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. ராணி இதை கவனிச்சுட்டு உண்மையா இந்த துணியெல்லாம் நீ தான் நெஞ்சியான்னு சொல்லி கேட்கும்போது அவனும் இல்லை என்னோட வீட்டில் இருந்து ஒரு மெய்டு தான் வந்து தந்துட்டு போனாங்கன்னு சொல்கிறான். அப்போது நீ எல்லாரையும் ஏமாத்தியிருக்க அப்படி தானே, இப்போ உனக்கு எந்த மெய்டு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறதா நான் நினச்சிட்டு இருக்கேன், நீ என்ன நினைக்கன்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்னன்னா எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறான். எதுவுமே தெரியாதா, உனக்கு பதிலாக இன்னொருத்தையை நான் தண்டனை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இப்பவும் கூட எனக்கு கையில் போட்டிருக்கிற அந்த மோதிரம் யார் கொடுத்தது, ஸோ அதை மறைச்சி வைக்கிறதுக்காக கூடவே தோழியாக இருந்த பனிப்பை மேலே பழிய போட்டிருக்க திருடிட்டான்னு சொல்லிட்டு அதனால் அவள் உயிரையே விட்டுருக்கா. ஸோ இப்படிப்பட்ட பொண்ணு எப்படி மக்களை பாதுகாப்பா இறக்கத்தோடு இருப்பா, இப்படி எண்ணத்தில் இருக்கிற நீ எப்படி பட்டத்து இளவரசி ஆகணும், அதுக்கப்புறம் நாட்டோட ராணி ஆகலான்னு என்ன உனக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்லி திட்டும்போது அந்த பொண்ணு என்னென்னா ரொம்ப கதறி அழ ஆரம்பிக்கா. ஸோ அடுத்ததாக ராணி பட்டத்து இளவரசி ராணிக்கு பிடிச்ச அந்த பொண்ணை தான் அறிவிக்காங்க. ஸோ இந்த நியூஸ் அரசருக்கும் போது நான் அவளை சொல்லியும் யோங்வானோட பொண்ணை தேர்ந்தெடுக்கலன்னு சொல்லிட்டு ராணி மேலே தான் கோவம் வருது. இன்னொரு பக்கம் யோங்வான் சேரியாங்கிட்ட வந்துட்டு பட்டத்து இளவரசியாக தன்னோட பொண்ணை ராணி தேர்ந்தெடுக்கலன்னு சொல்லிட்டு ராணியை போட்டு திட்டிகிட்டு இருக்கான். கூட இருக்க சேரியாங்க வெறும் பட்டத்து இளவரசி வந்துட்டால் மட்டும் அரசர் அவங்க பக்கமாக இருக்காங்கங்கிற அர்த்தம் கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று செய்ய வேண்டியதாக இருக்குது. அன்றைக்கி பிரார்த்தனை நடந்தப்போ ராணியோட அம்மா வீட்டிலேருந்து ஒரு கண்ணு தெரியாதவங்க அவங்க அம்மா கூட வந்தாங்க, அது யாருன்னு கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வர முடியுமான்னு சொல்லி கேட்கான். ஸோ இதோட இந்த பாட்டு இங்கே முடியுது. ஸோ அடுத்த வீடியோவில் ராணியை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ராணியை எந்தளவுக்கு சிலுசிலான்னு இருக்க முடியுமோ அந்தளவுக்கு சிறப்பான வேலையெல்லாம் செஞ்சு விட்டுருவாங்க. ஸோ பொறுமையாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.
ஹலோ ஐ மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் பட்டத்திலவரசருக்கான பட்டத்திலவரசியை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ இல்லீகலாக லேண்ட்லன்னு வித்துட்டு இருந்தவளை விசாரணை பண்ணப்போ அவளுக்கு முக்கியமாக உதவிட்டு இருந்த அந்த அமைச்சர்களோட நேம் லிஸ்ட்டை சொல்லியிருக்கா. ஸோ அதெல்லாம் இப்போ ராணியோட 2வது தம்பி தான் அரசர்கிட்ட கொண்டு போய் கொடுக்காங்க. ஸோ அதில் இருக்கிற பேரெல்லாம் பார்க்குறப்போ அரசருக்கு ரொம்பவே கோபமாக வருது. உடனே அவங்கள கைது செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அமைச்சர்கள் எல்லாரையும் கைது பண்ணியிருந்தாங்க. ஆனால் அரசரோட ஹெட் கோர்ட்லேயும் அவட்ட வீடு எல்லாமே வாங்கி விற்றுருப்பாங்க போல். ஸோ எங்கே நம்ம பேரை சொல்லிடுவாளோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் அந்த ஹெட் கோர்ட் லேடியை பார்க்கறதுக்காக அவளோட அறையில் காங்பென் சேரியான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இவளை பார்த்ததுமே எங்கே போயிட்டு வரேன், நீனும் அவட்ட வீடு லெனனும் வாங்கி அதிக ரேட்டில் விற்றுருக்க அப்படி தானே, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இரு, எனக்கு அரசரை பற்றி நல்லாவே தெரியும், அவருக்கு நடக்க வேண்டியது நடந்துட்டுனா இந்த பிரச்சனையை விட்டுருவார் அப்படின்னு சொல்கிறா. அவளுக்கு எது நினச்சி சொல்கிறாங்கங்கிறது தெரியல. கூடவே லாஸ்ட்டாக ராணி குளிக்கிறப்போ ஒரு லிக்யூடு மாதிரி இந்த ஹெட் கோர்ட் லேடி தண்ணியில் ஊற்றிட்டு போயிருப்பா. ஸோ அது இப்போ சரி அங்கே பார்த்துட்டா போல். இது என்னதுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் ரொம்பவே ஷாக்காரா, இல்லை அது எனக்கு ஏதாட்டு புண்ணு வருதப்போ நான் யூஸ் பண்ணுற மருந்து தான் சொல்கிறா. ஆனால் இது தேவையில்லாமல் யூஸ் பண்ணால் ஒருத்தவங்களோட கல்லீரலாக பாதிக்கும், அது சிவியராச்சுன்னா அவங்களோட உயிர் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவட்ட ரிட்டனே கொடுத்துருதா. கூடவே நான் இப்போ உன்னை பார்க்க வந்ததுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ பட்டத்திலவரசி அரண்மனைக்கு வந்திருக்காங்க. நானும் அவளுக்கு ஒரு மாமியார் மாதிரி தான். ஸோ நான் ஒரு மெய்டாக இருந்து இப்போ செகண்ட் ரேங்க் காங்பெனாக இருக்கிறதுனால என்னை லைட்டாக ட்ரீட் பண்ணக்கூடாது, ஸோ அந்த பொறுப்பை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்கிறான். ஸோ அப்படியே நெக்ஸ்டே ஆகுது. இப்போ அரசர் என்ன சொல்கிறாருன்னா, பட்டத்திலவரசி தேர்தல் நடந்து பட்டத்திலவரசி வந்தாச்சு, ஆனால் வீடு லேண்டுன்னு இல்லீகலாக வாங்கி விற்றவங்க விஷயத்தில் கைது பண்ண அமைச்சர்களெல்லாம் நான் இதனால் விடுவிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரீசனே இல்லாமல் பிடிச்சி ரீசனாக இல்லாமல் விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் இந்த லிஸ்ட்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்தது ராணியோட செகண்ட் தம்பி தானே. அரசர் மேலே கோவம் வருது. அரசரும் இதெல்லாம் வேணும்னு தான் பண்ணுறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட ராணியும் அரசரை பார்த்து பேசுகிறாங்க. இப்போ எதுக்காக என்னோட தம்பியை வச்சு அவங்கள கைது பண்ணிங்க, அதுக்கப்புறம் நீங்களே அவங்கள விடுவிச்சிட்டீங்க, இதுக்கு என்ன காரணம்? இப்போ விடுவிச்ச எல்லாருமே என் தம்பி மேலே தான் கோவமாக இருப்பாங்க, பிரச்சனை பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லும்போது, பொறுப்புங்கிறது குறைகளை சரி செஞ்சு கொண்டு வருது தானே. ஏன்னா எனக்கு குறையே இருக்கக்கூடாது, நான் ஜோசனை சேர்ந்தவன். ஸோ நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன், நான் யோங்வானோட பொண்ணு தான் பட்டத்திலவரசியாக வரணும்னு சொல்லி. ஆனால் நீ என் பேச்சை கேட்காம நீ இன்னொரு பொண்ணை பட்டத்திலவரசியாக செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது, ஸோ ராணிக்கு இந்த ரீசனுக்காக தான் அரசர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது புரியுது. அதனால் பட்டத்திலவரசர் லைஃப் லாங்காக வரப்போகிறது ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை நான் அப்படி செலக்ட் பண்ணணும்னு ஆசைப்படலை. அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு முட்டாள், என்னோட தம்பி பின்னாடி ஒரு கோலையாக நின்றுக்கிட்டு மற்றவங்களை கைது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தைரியமாக அரசரை பற்றி ராணி திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அரசருக்கும் ராணி மேலே கோவம் வரதான் செய்யுது. ஆனால் ராணி கிட்ட காத்திக்கிற அளவுக்கு அவருக்கு தைரியம் கிடையாது. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இப்போ அரசர் கைது பண்ணி விடுவிச்ச ஆளில் இருந்தவர் அமைச்சர் கெம்மு கூட 2-3 அமைச்சர்களும் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ யோங்வான் அவங்க கூட சேர்ந்து என்ன பிளான் பண்ணார்னா, ராணியோட தம்பியை இப்போ இந்த இடத்துல இருந்து அனுப்புறதுக்கு ஒரு முறை அரசர் இனி அரியனுடைய வாரிசு பட்டத்திலவரசர் இருப்பான்னு சொல்லி அறிவிச்சப்போ ராணியோட 2 தம்பிகளும் 5 அமைச்சர்கள் கொண்ட ஒரு அமைப்பு வச்சு பட்டத்திலவரசரை அரசனாக மாற்றி அதிலிருந்து பவரை தான் யூஸ் பண்ணிக்கிடணும்னு சொல்லிட்டு ராணியோட 2 தம்பிகளும் ட்ரை பண்ணாங்க. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு துரோகம் பண்ணதா அர்த்தம். ஸோ அவங்கள்ட்ட இருக்கிறத எல்லாத்தையுமே பறித்து பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு முறையிடுறாங்க. அரசரும் இதை கவனிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் ராணியோட அப்பாவுக்கு ரொம்பவே உடல்நிலை மோசமாக இருக்குது. ஸோ அரசர் அதை பார்க்கறதுக்காக அங்கே போகிறாங்க. ஸோ இப்போ தான் தெரியுது ராணிக்கு 2 தம்பி கிடையாது 4 தம்பின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ராணியோட அப்பாவும் அரசரோட கையை பிடிச்சிக்கிட்டு, நான் இன்னும் சாகாமல் என் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் உங்களை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு தான். எனக்கு தெரியும் என்னோட பசங்கக்கிட்ட குறை நிறையா இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு தான் விசுவாசமாக இருப்பாங்க. ஸோ அவங்க செஞ்ச தப்பை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. ஸோ அப்படியே இறந்தும் போயிட்டாரு. ஸோ அதுக்கான ஃபியூனரெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு அரசரும் அரண்மனையிலேருந்து வராங்க. ஆனால் இதை பார்த்ததுமே ராணியோட 2வது தம்பி, இல்லை இந்த ஃபியூனரில் நீங்கள் கலந்துக்கிடக்கூடாது, திரும்ப போங்கன்னு சொல்லிட்டு அரசரை பார்த்து சண்டை போடுறான். ராணியும் அவன் ரொம்ப சோகத்தில் இருக்கிறனால இப்படி பேசலான்னு நினைக்கிறேன், அவனை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அரசரும் இதை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபியூனரல் எல்லாம் முடிஞ்ச உடனே இப்போ அரசர் என்னென்னா, அரசவையில் அரசருக்கு செஞ்ச துரோகத்தினால அவங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டு இங்கேருந்து ஜேஜுவாயினால நாடு கடத்தப்பட்டு 1000 வருஷம் அங்கே தான் வாழணும்னு சொல்லிட்டு அரசர் இப்படி ஒரு தண்டனை கொடுக்காங்க. ஸோ கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும், எனக்கு இவர் தான் பட்டத்திலவரசரை அரியணையில் உட்காரணும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கான ஏற்பாடு தான் அவங்க 2 பேரும் செஞ்சுருப்பாங்க. ஸோ இதில் என்ன துரோகம் இருக்குன்னு தெரியல, மேபி அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்கலாம். ஸோ இப்போது ராணியும் இதை கேட்டதுமே ரொம்ப கோவத்தோட தம்பிங்களுக்கு எப்படி இப்படி தீர்ப்பு வழங்கலாம்னு சொல்லிட்டு பேசலான்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு கோர்ட் லேடி வந்துட்டு இன்னொரு பெரிய பிரச்சனை சொல்கிறா. என்னன்னா, சேரியாங் அந்த ரகசிய தகவல் தவிர பார்த்துருப்பா. ஸோ இப்போ அந்த யோங்வானை வச்சு பிடிச்சி அரசன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. நல்லா அடிச்சிருக்காங்க. அரசரும் எதுக்காக நான்
ரகசியமாக தகவல் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ராணிக்கு நீ ரகசியமாக தகவல் கொடுத்துட்டு இருந்திருக்கேன்னு சொல்லும்போது இப்போ அவர் என்னென்னா, ஏன்னா எனக்கு ராணி ஒரு அரசராக தெரிஞ்சாங்க, அதுக்காக தான் நான் அந்த தகவல்லாம் சொன்னேன்னு சொல்கிறாங்க. யோங்குவானும் அரசரோ ராணி எப்படி ஒன்றாக முடியும், ராணி அரசருக்கு ஒரு பொருள் தான் சொல்லும்போது அங்கே அரசருக்குள்ளே ஆல்ரெடி ராணி மேலே ஒரு பொறாமத்திங்கிறது துளிர் விட்டு எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ அவரை பார்த்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் தயவு செஞ்சு என்னை கொன்றுங்கன்னு சொல்கிறாங்க. ராணிக்கே இவ்வளோ விசுவாசமாக இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவர் என்னன்னா, என்னோட ஆசைனா ராணி அரசராக இருந்து எல்லாமே பண்ணணுங்கிறது தான் அப்படின்னு சொல்லும்போது அவரும் வாள் எடுத்து கொஞ்சம் கூட யோசிக்கலை, அவரை கொன்றுதாரு. அந்த ரத்தம் எல்லாம் சேரியாங்க மேலே தெரிச்சிருது. கரெக்டாக அவள் அங்கேருந்து கிளம்பி போயின்னா ராணியும் ஆப்போசிட்டில் வராங்க. ஸோ ராணி கவனிக்காங்க சேரியாங்கோட ஃபேஸ் எல்லாம். ஸோ அப்படியே பதட்டத்தில் அங்கே போய் பார்த்தா அந்த ஆள் அங்கேயே இறந்து கிடக்காங்க. ராணியும் அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, உங்களுக்கு அறிவு இல்லையா, ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க, அப்பாவி மக்களோட உயிரை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லும்போது நான் அரசனாக இருந்து போட்ட கட்டளையை அவன் மீறி இருக்கான், அதுக்கு தான் இந்த தண்டனைன்னு சொல்லும்போது நான் ரொம்பவே நம்பிட்டு இருந்த ஒரு ஆள்னா அது இவர் தான். என்னோட தம்பிகளுக்கு பண்ணது போதாதான், ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது இங்கே அரசர் என்னன்னா, ஏன்னா எனக்கு உன் மேலே அந்தளவுக்கு ஆழமாக எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கான பழியை நீ என் மேலே போட்டாலும் நான் அதை தாங்கிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ ராணி தான் இந்த தம்பிகளுக்கும் இவருக்கும் நடந்ததை நினச்சி ரொம்ப நொறுங்கி போயிட்டாங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற கோவத்தோட அடுத்ததாக சேரியாங்கோட அரண்மனையில் தான் போய் நிற்காங்க. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. சேரியாங்க என்னன்னா குளிருது, அதனால வெளியே வர முடியாதுன்னு சொல்லி விடுறா. ஆனால் ராணியும் இப்போ அவள் வெளியே வரலன்னா நானே அவளை வெளியே இழுத்துட்டு வருவேன்னு சொல்லும்போது அவளே வெளியே வந்து திமிரா நிற்கா. என் முன்னாடி முட்டி போடுன்னு சொன்னால் மேடம் செகண்ட் ரேங்க் கேம்பெயினால் முட்டி போட மாட்டாங்க. ஸோ ராணியோட கோட்லேடி இழுத்து முட்டி போட வைக்காங்க. இப்போ நடந்ததுக்கெல்லாம் காரணம் நீ தானேன்னு கேட்கும்போது ஆமாம், இதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது, ஏன்னா அரசருக்கு நான் மட்டும் தான் உபயோகமாக இருப்பேங்கிறது காட்டுறதுக்காக தான் இதை பண்ணேன்னு சொல்லும்போது இல்லவே இல்லை, செகண்ட் ரேங்க் கேம்பெயின் அதிகாரத்தில் இருக்கிறதுனால அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன், அதனால தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அப்பாவியோட மக்களோட உயிரும் போயிருக்கு. ஆனால் இது வரைக்கும் நான் உன்னை கைவிட்டதே கிடையாது, இப்போ இந்த நொடியிலிருந்து உன்னை நான் கைவிட்டுட்டேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கோவத்தையும் வலியும் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்போ அங்கே இறந்த ரகசிய தகவல் தருதவரோட உடலை புதைக்கிறதுக்காக ராணியே போகிறேன்னு சொல்கிறாங்க. கூட இருக்க கோட்லேடியும் இப்போ போக வேண்டாம் ராணி, அரசர் ஆல்ரெடி கோவத்தில் இருக்காங்க, உங்கள் தம்பிகளுக்கும் தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போதே ராணியும் பக்கத்தில் போயிட்டு அவங்க இந்த அளவுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய தப்பு பண்ணலைங்கிறது அரசருக்கும் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அரண்மனையை விட்டு வெளியே போயிருந்தாங்க. ஸோ இந்த செய்தி அரசருக்கு தெரிய வந்ததுமே தன்னோட கையால் இறந்தவனோட உடலை புதைக்கிறதுக்காக ராணியை போயிருக்காங்கிற கோவத்தோட இது வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரண்மனையை விட்டு வெளியே போனாங்க. என்னோட பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் இப்போ ராணியோட 2 தம்பிகளையும் காட்டுறாங்க. ஜெய்ஜு ஐலாண்டில் தனியாக அந்த இடத்துல 2 பேரும் சோகத்தில் இருக்காங்க. இப்போ என்னென்னா அரசருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போது ராணியை பார்த்தோன்னா அந்த உடலை புதைச்சிட்டு இருக்காங்க. அங்கே லோக்கல் ஏரியாவில் உள்ள ஒரு 4-5 பேரை வச்சு. ஸோ அவங்களும் அதுக்கான காசை வாங்கினதுக்கப்புறம் இவர் ரொம்பவே லக்கி, ஏன்னா பட்டினியால் இவரோட உயிர் போகலைன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இங்கே மக்கள் நிறைய பேர் பட்டினியால் கிடக்காங்க, அதனால் அரசாங்கத்திலேருந்து அரிசியும் அதுக்கான தானியங்களும் கொடுத்துட்ருக்காங்க, ஆனால் அது எங்களுக்கெல்லாம் வந்து சேர்றது கிடையாது, பெரிய பெரிய அதிகாரிகள் அதை எடுத்துக்கிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராணி இந்த செய்தி கேட்டதுமே ஸ்டேட்டாக அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக ஊருக்குள்ளே போயிருந்தாங்க. இங்கே அரண்மனையில் நைட் டைம் போல் இப்போ அரசருக்கு ஏதோ முதுகில் புண்ணு வந்திருக்கு. கூட இருக்கிற மருத்துவரும் நீங்கள் அமைதியாக ஓய்வு எடுக்கணும், அப்போ தான் இந்த புண்ணுலாம் சரியாகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் அரசரும் ஒரு அரசனால் எப்பவும் அமைதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த செய்தி தெரிஞ்சதுமே காங்பெயின் சேயோனும் காங்பெயின் சேரியாங்கும் இங்கே அரசரை பார்க்கறதுக்காக வராங்க. ஆனால் இந்த சேரியாங்க என்னென்னா வேணும்னே சேயனை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் அரசரை போய் பார்த்துக்கிறேன், நீ இங்கேருந்து கிளம்பி போன்னு சொல்கிறாங்க. இதுக்கு காங்பெயின் செய்யணும், நான் இங்கே ஃபர்ஸ்ட் ரேங்க் காங்பெயின், நீ செகண்ட் ரேங்க் காங்பெயின் தான், நான் தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவள் என்னென்னா ரொம்ப திமிரா, அரசருக்கும் எனக்கும் 4 இளவரசர்கள் ஒரு இளவரசி பிறந்திருக்காங்க, ஆனால் உனக்கு வெறும் ஒரே ஒரு இளவரசி தான் பிறந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் அரசர் அதிகமாக யாரை தேடுவாங்க, என்ன தானே, ஸோ நீ இங்கேருந்து போ, நான் அரசரை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு திமிரா பேசிட்டு போகிறா. ஸோ எப்போவும் அரசராலையும் இந்த 2 காங்பெயினுக்கும் குழந்தைங்க பிறந்துச்சுங்கிறத நமக்குலாம் காட்டவே இல்லை. கணக்குப்படி பார்த்தா அரசருக்கு 11 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அப்படியே அரசரை தான் போய் பார்க்க நான் உங்களுக்கு மருந்து போட்டு விடுறேன்னு சொல்லும்போது அரசரும் இல்லை வேண்டாம் மருத்துவர் பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி இருக்கிறப்போ என்னால் எப்படி சாப்பிட முடியும் தூங்க முடியும்னு சொல்லிட்டு டைலாக்காக பேச அரசரும் சரி நீயே மருந்து போட்டு விடுன்னு சொல்லிட்டு அவள் மருந்து போட்டு விட இவர் நல்லாவே தூங்குறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா இப்போ ராணி புத்தர் கோயிலில் இருக்கிற அந்த துறவியை தான் போய் பார்க்காங்க. ஏழை மக்களுக்கு அரசாங்கத்திலிருந்து கொடுக்குற தானியங்கள் அரிசி எதுவுமே வந்து சேர்றது கிடையாதான்னு சொல்லும்போது அந்த துறவியும் ஆமாம் பெரிய பெரிய அதிகாரிகள் அமைச்சர்கள் அதை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கூடவே அந்த புத்தர் கோயிலை சுற்றி இருக்கிற பற்றி இருக்கிற நிலமும் இங்கே கோயிலுக்கு கொடுத்து அங்கே இருக்கிற அப்பாவி மக்களுக்கும் கொடுக்க சொல்லியிருப்பார் போல அரசர். பட் அதை பற்றி கேட்கும்போதே அந்த துறவிக்கு அந்த டீட்டெயில்ஸ் ஒன்றுமே
தெரியல. ஏன்னா நடுவில் அமைச்சர்கள் அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது ராணிக்கான நல்லாவே தெரியுது இது அமைச்சர் கிம்மோட வேலைன்னு சொல்லிட்டு. ஸோ கூடவே இந்த கண் தெரியாத ரகசிய தகவல் தருவர் எப்பவும் அவருக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸாக இந்த துறவிட்ட சொல்லி வைப்பார் போல். ஸோ அதே மாதிரி ராணி கடைசியாக அவரை சந்திக்கும் போது பட்டத்திலவர்கிட்ட இருக்கிற ஆடம்பர அம்பு பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸை சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. என்னன்னா பட்டத்திலவர்சர் யாருக்கும் தெரியாமல் அரண்மனையை விட்டு அடிக்கடி வெளியே போகிறது வழக்கம் உண்டு. யாரை பார்க்குறதுக்காகனா அரசாங்கத்தோட இசை நடன குழு அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்கள தான். அவங்களோட நோக்கம் என்னென்னா பட்டத்திலவர்சர் அரசனாக ஆங்கினதுக்கப்புறம் அரசர்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஏதாவது பதவி கிடைக்கணுங்கிறது மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே எனக்கு எந்த டீட்டெயில்ஸும் தெரியல, கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு லெட்டரில் எழுதி வச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ ராணிக்கு தெரிய வந்துட்டு ஆனால் ராணி அடுத்ததான் என்ன செய்கிறாங்கன்னா பட்டினியால் கிடைக்கிற மக்களுக்கு அரசாங்கத்திட்டருந்து கொடுக்குற அரிசி எதுவுமே போய் சேர்றது கிடையாது. கோயிலை சுற்றி இருக்கிற 10 ஏக்கர் நிலமும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் அமைச்சர் கிம் தான். ஸோ நிதி அமைச்சர்கிட்ட என்ன நடக்கிறதுன்னு கேட்டு அதுக்கான தண்டனையை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் நீட்டாக எழுதி அங்கே இருக்கிற ஒரு துறவிகிட்ட கொடுத்து இது அரண்மனையில் இருக்கிற ஹெட் கோர்ட் லேடிகிட்ட கொடுங்க, அதுக்கப்புறம் தானே அரசர் கைக்கு போயிருன்னு சொல்லிட்டு கொடுத்து விடுறாங்க. அந்த துறவி கூட ஒரு சின்ன பையனும் போகிறான். ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஜெய்ஜு ஐலாண்டில் தனியாக இருக்க ராணியோட 2 தம்பிகளை தான் காட்டுறாங்க. இப்போ அவங்க அரசருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணணும் இருக்காங்க. ஸோ இந்த டைமில் டான்சன்னு ஒருத்தவங்க இவங்களை வந்து மீட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற அரசராக மாறதுக்கு முன்னாடி கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மின் ஃபேமிலி கூட சேர்ந்து இந்த டான்சனும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரையும் தான் வந்து மீட் பண்ணுறாங்க. இந்த அரசரை வைக்கிறதுக்காக நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆனால் அவர் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு எதிராக இப்போ கிளர்ச்சி பண்ணணும்னு இருக்காங்க. என்னன்னா இவரை பதவியிலேருந்து நீக்கி இப்போ இருக்கிற பட்டத்திலவரசரை அரசனாக மாற்றணும்னு சொல்லிட்டு ராணியோட 2 தம்பியும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி ராணிட்டையும் போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த டான்ஸனை அனுப்பி வைக்காங்க. ஸோ ராணியோட 3ஆம் தம்பி கூட சேர்ந்து கோயிலில் தங்கியிருக்கிற ராணியை தான் போய் மீட் பண்ணி இப்படி அரசருக்கு எதிராக நாங்கள் கிளர்ச்சி பண்ணுறதா இருக்கோன்னு சொல்லிட்டு பிளானெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு ராணி ஒத்துக்கிடவே இல்லை. அரசர் இன்னும் நல்லா தைரியமாக நல்ல உறுதியாக உடல்நலத்தோடு தான் இருக்கார். அவருக்கு எதிராக இப்படி பண்ணுறது துரோகம், நான் என் காதில் கேட்டோம் கேட்காத மாதிரி இருந்துக்கிட்டேன், மீறி நீங்கள் இது செய்கிறதா இருந்தால் இப்போவுமே என்னோடய கையால் இங்கேயே உங்களோட மரணம் நிகழும், இங்கேருந்து கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள திட்டி அனுப்பி விட்டுருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ராணி பண்ண தப்பே இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா அமைச்சர் கிம்மோட அங்கே நாடு கடத்தப்பட்ட ராணியோட 2 தம்பிகளும் அடிக்கடி யாரை பார்த்து பேசுகிறாங்கங்கிறத கண்காணிக்கிறதுக்காக அங்கே ஒரு வேலையாளை வச்சுருக்கான். அதே மாதிரி இங்கே ராணி யாரை மீட் பண்ணி என்னெல்லாம் செய்கிறாங்கிறத கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஆளை வச்சுருக்கான். ஸோ இப்போ டான்சன் அவங்க 2 பேரையும் மீட் பண்ணிட்டு போனதும் ராணி இப்படி ஒரு லெட்டரை அரண்மனைக்கு அனுப்பி விட்டதும் பற்றி இப்போ அமைச்சர் கிம்க்கு யோங்வான் மூலம் தெரிய வந்திருக்கு. ஸோ நைட் டைம் போல் அசாசியனை அனுப்பி லெட்டர் கொண்டுட்டு போகிற துறவியை கொண்டுருந்தாங்க. ஆனால் கூட இருந்த அந்த குட்டி பையன் தப்பிச்சு போயிருந்தான். ஸோ துறவிட்டு இருந்த லெட்டர் கொண்டு போய் அமைச்சர் கிம்கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்காங்க. அமைச்சர் கிம்மும் அதை பார்க்காரு. தன்னை பற்றி தான் அந்த டீடைல்ஸ் இருக்கு, இது அரசருக்கு தெரிய வந்தால் தன்னோட உயிரே போயிடும்னு சொல்லிட்டு இவங்களோட கதையை முடிக்கணும்னு பிளான் போட்டு மறுநாள் அரசரை போய் மீட் பண்ணுறான். இப்போ என்ன சொல்கிறான்னா நாடு கடத்தப்பட்ட ராணியோட தம்பியையும் ராணியையும் தனிப்பட்ட முறையில் பார்த்து பேசியிருக்காங்க. உங்களுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு சதி, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாட்சியாக நாடு கடத்தப்பட்ட ராணியோட தம்பிக்கு வேலையாளாக இருக்கிற ஆளை தான் காட்டுறாங்க. ஸோ அடுத்ததாக டான்சனை பிடிச்சி அடித்து விசாரிக்காங்க. அதில் அரசர் என்னென்னா டான்சனை தூக்கில் போட சொல்கிறாங்க. கூடவே அரண்மனையை விட்டு நான் வேட்டைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பட்டத்திலவரசரையும் இளவரசரையும் தான் தனியாக மீட் பண்ணுறாங்க. நான் 4 நாளைக்கு வேட்டைக்கு போகிறேன்னு சொன்னதும் பட்டத்திலவரசர் நானும் வரட்டுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்வத்தோடு கேட்காங்க. வேட்டைக்கு போகிறதுல இங்கே பட்டத்திலவரசருக்கு என்ன கிடைக்குங்கிறது தெரியல. ஸோ போக போக தான் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஆனால் அரசர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் 2 பேருமே எப்பவும் சண்டை போடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம கவலைப்படுத்தாமல் ஒன்றா இருக்கணுங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ராணியை பார்த்தோன்னா பட்டத்திலவரசிட்டிருந்து லெட்டர் வந்திருக்கு. இப்படி அரசர் 4 நாளைக்கு வேட்டைக்கு போகிறாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி விசாரித்து தான் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற டைம் திடீர்னு அங்கே நிறைய அரண்மனை காவலர்கள் அந்த கோயிலுக்குள்ளே வராங்க. ராணியும் யோங்வான்கிட்ட என்ன நடக்குது, இங்கே இதுக்கு எல்லாருமே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் சதி திட்டம் போட்டு அரசருக்கு தேச துரோகம் பண்ணுறதா எங்களுக்கு செய்தி வந்திருக்கு. ஸோ அரசர் சொல்கிற வரைக்கும் நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளியே போகவும் கூடாது, வெளியிருந்து யாரும் உள்ளே வரவும் கூடாதுன்னு சொல்கிறான். ஆனால் ராணிக்கு நல்லாவே தெரியுது இது அரசர் சொல்லியிருக்க மாட்டாங்கிற மாதிரி. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் இந்த யோங்வான் நைட் டைம் போல் அமைச்சர் கிம்மை தான் போய் மீட் பண்ணுறாங்க. ராணி திங்க் பண்ண மாதிரியே அரசர் அப்படி எதுவுமே சொல்லலை. இவங்க 2 பேர் தான் ராணி இன்னும் விட்டு வச்சிருந்தா இவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அரசர் இப்படி வேட்டைக்கு போன டைம் பார்த்து ராணியோட கதையை முடிக்கணும்னு பிளான் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே நைட் டைம் போல் சின்ன பையன் அந்த கோயிலில் இருக்கிற காவலர்களெல்லாம் தாண்டி ராணியை வந்து மீட் பண்ணிட்டான். ஸோ ராணிகிட்ட என் கூட வந்து துறவியை கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ராணிக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. இவங்கானும் அமைச்சர் கிம்மும் போட்ட பிளான் தான் இது எல்லாமேன்னு சொல்லிட்டு அந்த டைமே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ கூட கோட் லேடி வரேன்னு சொல்கிறான். ராணி வேண்டான்னு சொல்கிறாங்க. என்னன்னாலும் பரவாயில்ல அவங்க கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கோயிலை விட்டு தப்பிச்சு போகிறாங்க. அங்கேயும் ராணியை கொல்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ராணி அவங்களெல்லாம் அடிச்சு போட்டு தப்பிச்சு போகிறாங்க. அவங்க பின்னாடியே ஃபாலோ
பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே மறுநாள் ஆகுது. ராணி ஒரு வழியாக தலைநகருக்கு வந்துட்டாங்க. ஆனால் அங்கே மையத்தில் குறை தீர்க்கிற ஒரு பறைன்னு இருக்குது. அந்த பறையை அடித்து மக்கள்கிட்ட விஷயத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் அரண்மனையில் பார்த்தோன்னா அரசர் இப்போ தான் வேட்டைக்கு கிளம்புறாங்க போல். ஸோ கிளம்புற டைம் திடீர்னு பட்டத்திலரசி வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. என்னாச்சு, ஏன் இவ்வளோ வேகமாக வரேன்னு சொல்லி கேட்கும்போது லாஸ்ட்டாக ராணி அரண்மனையை விட்டு போகிறப்போ பட்டத்திலரசியை மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்பவும் போல் நான் இப்போ வெளியே போகிறேன், எனக்கு ஏதாட்டும் ஆபத்துனா உன்ட்ட தெரிவிப்பேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா சொல்லிட்டு ஏதோ சிக்னல் கொடுத்துட்டு போயிருப்பாங்க போல். ஸோ இப்போ இவளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, நீங்கள் உடனே தலைநகர் மையத்தில் இருக்கிற குறை தீர்க்கிற பறைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்படி இன்னொரு பக்கம் இங்கே ராணியை பார்த்தானா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் வரும்போது துறவிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி இதே மாதிரி கஷ்டப்பட்ட மக்கள் அந்த இடத்துக்கு வர வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் வந்து நிற்காங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்களோட சேர்ந்து அங்கே பறையை அடிக்கிறதுக்காக போனால் அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி நீங்கள் நினச்ச நேரத்துக்கு அடிக்க முடியாது, அதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்குதுன்னு சொல்லும்போது என்ன மக்களுக்கு தேவைப்படுற நேரம்லாம் இது என்ன ப்ரொசீஜர் வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ராணி அவங்களோட ஃபேஸை காட்டினதுமே அந்த அதிகாரி பயந்து போய் தான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற 2 பேர் போய் அந்த பறையை அடிக்காங்க. அடித்ததும் அங்கே எல்லாமே மக்கள் கூட்டமாக வருது. இங்கே நம்ம பட்டினியாக கிடக்கிறதுக்காக அரசாங்கத்திட்டேருந்து அரிசி வருது, ஆனால் நம்மளுக்கு அது தரது கிடையாது. இதை பற்றி உள்ளூர் அதிகாரிட்ட போய் கேட்குறப்போ எங்களை அடித்து விட்டுட்டாங்க, உங்களுக்கு இப்படி எதுவும் நடந்திருக்கான்னு சொல்லி கேட்கும் போது மக்களுக்கு நிறைய பேருக்கு அதே மாதிரி நடந்திருக்கு போல். இந்த டைம் கரெக்டாக அமைச்சர் கிம்மோட ஆட்க ராணியை குத்தலான்னு சொல்லிட்டு வராங்க கத்தியை வச்சுட்டு. ஆனால் அதுக்குள்ளே அங்கே அரண்மனையிலிருந்து அரசரும் நிறைய அமைச்சர்களும் வந்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே அந்த இடத்துல மண்டி போட்டு நிற்காங்க. ஸோ அரசரும் ராணியை பார்த்து என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது ராணியும் இப்படி நீங்கள் கொடுக்குற அரிசி யாருக்குமே போய் சேர்றது கிடையாது, அது மட்டும் இல்லை கோயிலுக்கு நீங்கள் கொடுத்த 10 ஏக்கர் நிலமும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை, இது போக என்ன நீங்கள் சொன்னதான் நேற்று கோயிலே சிறைப்பிடிச்சு வச்சுருந்தாங்க யோங்குவான்னு சொல்லிட்டு மாட்டி கொடுக்க யோங்குவான் அப்படியே அரசர் முறைச்சி பார்க்கையும் யோங்குவானும் இல்லை அரசரை எனக்கு அப்படி ஒரு கட்டளை வந்துச்சு, அதனால தான் நான் செஞ்சேன்னு சொல்கிறாங்க. யார் சொன்னா, யார் சொல்லி நீ இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி கேட்கும்போது அமைச்சர் கிம்மை கை காட்டுறான். ஆனால் அதுக்குள்ளே அமைச்சர் கிம் அடுத்தது நம்ம தான் சொல்லிட்டு தப்பிச்சு ஓடுறாரு, ஆள் பிடிக்கிறதுக்கு போகிறாங்க. ஸோ இந்த டைம் கரெக்டாக கோவிலில் அந்த சின்ன பையன் ராணியோட 2 தம்பி இதையும் சொல்லி அவங்க 2 பேரும் இப்போ அவங்களோட காவலர்களை கூப்பிட்டுட்டு ராணியை காப்பாற்றுறதுக்காக ஓடி வராங்க. அரசரும் இது கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்பவும் சுற்றி இருக்கிற மக்கள் இது எல்லாமே ராணியால் தான் நடந்திருக்குன்னு சொல்லி தெரிய வருதப்போ அரசரோட பேரை சொல்லாமல் ராணி எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ராணியோட பேரை தான் சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அரசரும் இது கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படியே நைட் டைம் போல் தப்பிச்சு போன அமைச்சர் கிம் ஊருக்குள்ளே தான் அங்கங்கன்னு போயிட்டுருக்காங்க. எல்லா பக்கமும் வீரர்கள் இருக்காங்க. ஆனால் இவரோட வீட்டில் அடிமை இனத்தில் உள்ளவங்கள ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருப்பார் போல். அதில் ஒருத்தர் கண்ணில் இவர் பட்டுட்டாரு. ஸோ அவர் பெரிய கல்லை தூக்கி இவரோட தலையில் போட்டுருந்தாங்க. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக யோங்குவான் வரான். இவரை பார்த்தும் அவர் உயிருக்கு போராடுறான்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல விட்டுட்டு போயிருந்தான். ஸோ இவர் அந்த இடத்துல இறந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ராணியோட 2 தம்பிகளையும் பார்த்தோம்னா டான்சனுக்கு என்ன ஆச்சு, நாட்டுக்குள்ளே என்ன நடக்குங்கிறது தெரியாமல் நம்பிக்கையோடு இருக்காங்க, நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ராணி அரண்மனைக்கு போயாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லா கோர்ட் லேடிஸையும் வர வச்சுருக்காங்க, கூடவே காங்பெயினும் வர தான் வச்சுருக்காங்க. ஏன்னா காங்பெயின் சேரியாங் இங்கே ராணி அரண்மனையில் இல்லாத டைம் அவளுக்கு சப்போர்ட்டுக்கு அரண்மனையில் ஆள் வேணும்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்ச ஆட்களை அரண்மனை பணியில் சேர்த்து விட்டுருக்கா. இதுக்கு இப்போது ராணிக்கு தெரிய வந்திருக்கு, இங்கே இருக்கிற எல்லா கோர்ட் லேடிஸுமே அரசருக்கு சேவை செய்கிறதுக்கு தான் இருக்கீங்க, அதை விட்டு அரசாங்கத்தோட பணியில் ஏன் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ சேரியாங்க பார்த்துட்டு நீ செஞ்ச தப்புக்கு அரண்மனையை விட்டு நீ வெளியே போகணுன்னு சொல்கிறா. அவளும் பெரிய திமிரா நான் அரசரோட செகண்ட் ரேங்க் காங்பெயின், என்னால் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லும்போது இன்னொரு கோர்ட்டு என்னோட பொறுப்பில் இருக்குது, இல்லைனா உன்னோட சாவை நீ பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும்போது மறுபடியும் கோர்ட் லேடி பெரிய பிரச்சனைன்னு சொல்லி வந்து நிற்கா. இப்போ அரசர் என்ன பண்ணியிருக்காருன்னா பெட்டிஷன் நிறையா வந்திருக்கு. பட் அதை பார்த்துட்டு ரொம்ப கோவத்தோட ராணியோட 2 தம்பிகளுக்கும் அவங்களே சூசைட் பண்ணி இறந்து போகணும்னு சொல்லி தண்டனை கொடுக்காங்க. மேபி அவங்க அரசருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணணும்னு இருந்தால் அந்த ரீசன் நினைக்கிறேன், அது வந்து என்னன்னு சொல்லலை. ஸோ ராணி இந்த செய்தியை கேட்டதுமே உடஞ்சி போயிட்டாங்க. உடனே அரசரை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடு தான் வராங்க இந்த டைம். ஆனால் இப்போ அரசர் முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ ராணியோட கண்ணுக்கு அரசராக தெரியல, ஒரு சோல்ஜராக தெரியுறாங்க. அந்த சோல்ஜருக்கு பின்னாடி ராணி நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி 2 பேரும் பேசி வச்சுருப்பாங்க. என்னென்னா நம்ம இப்போ உருவாக்க போகிற ஜோசன் நம்ம கடந்த காலத்தை விட ரொம்பவே மாறி போய் இருக்கும், நம்மளை ரொம்பவே பயமுறுத்தும், ஆனால் அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காமல் முன்னேறி போயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே ராணி இங்கே அரசர்கிட்ட எதுவுமே கேட்கல. ஸோ அப்படியே நாடு கடத்தப்பட்ட ராணியோட 2 தம்பிகளும் சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. ஸோ பாவம் தான், ஏன்னா 2 பேருமே அரசர் மேலே எவ்வளோ கோபம் வெறுப்பு இருந்தாலும் ராணி சொல்லி அரசருக்கு ஏதாட்டு பண்ண சொன்னால் 2 பேரும் மறுப்பு தெரிவிக்காமல் அடுத்த செகண்டே பண்ணுவாங்க. ஸோ அரசரை பிடிக்காமல் ஒரு சில இடத்துல சுயநலமாக இருக்க தான் செஞ்சுருக்காங்க. அதுக்குன்னு இவ்வளோ பெரிய தண்டனைனா ரொம்ப ஓவர் தான். ஸோ அப்படியே அடுத்ததாக இப்படி நாடு கடத்தப்பட்டவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கான ஃபியூனரல் எதுவுமே நடக்கக்கூடாது போல். ஸோ அவங்க அம்மா தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இது ராணி வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஹெட் கோர்ட் லேடி தான் ஆதரவு சொல்லிட்டு இருக்காங்க. ராணி அவங்க 2 பேரும் உடலை எரிச்சிருவாங்க, நீங்கள்
நீங்கள் எது நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே ராணியோட அம்மாவும் என்னோட பொண்ணுகிட்ட போய் சொல்லுங்கள், நான் நல்லா தான் இருக்கேன், அவளையும் தைரியமாக இருக்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ராணி இதை கேட்டுட்டு கிளம்பி போகிறாங்க. ஆனால் அவங்க அம்மா மறுபடியும் அழுகிற சத்தத்தை கேட்டதுமே ராணியாலேயே முடியலை, அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க அம்மாட்ட போய் என்னோட தப்பு தான், நான் தான் இப்படி நடக்க விட்டுட்டேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக மின் ஃபேமிலிக்கு இருந்த பவர் ராணிக்கு எப்பவும் துணையாக இருந்தால் அவங்களோட தம்பி அப்பான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ராணி இழந்துட்டாங்க. ஆனால் நாட்டில் பட்டினின்னு சொல்லிட்டு யாரும் சாகிறதும் கிடையாது, ஊழல் எதுவுமே நடக்கிறதும் கிடையாது. ஸோ அப்படியே இதில் இருந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம ராணிக்கு வயசாகிட்டு கொஞ்சம் வெள்ள முடியெல்லாம் வச்சிருக்கு. ஸோ ராணி இப்போ வால் பயிற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. ராணியோட 3வது பையன் இதை பார்த்துட்டு இருப்பான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ராணியும் கவனிக்காங்க. நீ வந்திருக்கிறத சொல்ல வேண்டியதானேன்னு சொல்லும்போது, நீங்கள் பயிற்சி செஞ்சுட்டு இருந்தீங்க, நான் தடை செஞ்சுருவேன்னு தோணுச்சு, அதுக்கு தான் சொல்லிட்டு ராணியும் அவனும் நல்லா பேசுகிறாங்க. அவன் ஏதோ புக்கில் உள்ளதை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம் கரெக்டாக ராணியோட 3வது 4வது தம்பியும் இப்போ அரசவையில் தான் அமைச்சராக இருக்காங்க போல். ஸோ அவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. ராணியை பார்த்துட்டு, இப்போ அரசர் எங்களுக்காக பதவியெலாம் தனியாக தந்திருக்காங்க, எங்கள் மேலே கொஞ்சம் அக்கறை வந்திருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, அவர் உங்களுக்கு பதவி தந்தது நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டு தான், அதை நீங்கள் தப்பான வழியில் யூஸ் பண்ணாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. கூடவே இப்போ அவங்க 2 பேரும் பட்டத்திலரசரை தான் தனியாக போய் மீட் பண்ணுறாங்க. பட்டத்திலரசரும், நான் கேள்விப்பட்டேன் உங்கள் 2 பேருக்கும் அப்பா பதவியெலாம் தந்திருக்கதான்னு சொல்லும்போது, ஆமாம், இல்லாமல் போன மின் ஃபேமிலியோட பவரை நாங்கள் திரும்ப கொண்டு வருவோம், அது மட்டும் இல்லை நீ ரொம்பவே திறமையானவனாக இருக்க, இப்போது இறந்து போன எங்கள் அண்ணன் 2 பேர் இருந்திருந்தா உன்னை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லும்போது, இந்த இடத்துல பட்டத்திலரசர் என்னன்னா, இப்படி உங்கள் ஃபேமிலியை பற்றியும் அவங்கள இறந்து போன அண்ணனை பற்றியும் இப்படி எங்கிட்ட பேசாதீங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லும்போது, பிடிக்கலையா என்ன அர்த்தம், அவங்க எந்த தப்பு செய்யாமலே தண்டனை அனுபவிச்சிருக்காங்க, அதுவும் உன்னோட அப்பாவாலன்னு சொல்லும்போது, அப்போது என்னோட அப்பா இந்த நாட்டோட அரசர் தப்பான தண்டனை கொடுத்துட்டான்னு சொல்கிறீங்களா, இனி இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பட்டத்திலரசர் போகிறாங்க. ஆனால் பின்னாடியே ராணியோட இன்னொரு தம்பி போயிட்டு, அவன் பேசினதை நீ தப்பாக எடுத்துக்கிடாத, ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுருக்கோ, எங்களோட அண்ணன் எந்த தப்பு செய்யாமல் தான் தண்டனை அனுபவிச்சிருக்கான்னு சொல்லும்போது, உங்களுக்கு ஒன்று புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக அவங்க அரசருக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி தேச துரோகம் செய்கிறதா இருந்திருக்காங்க, அதனால தான் அந்த தண்டனையை அரசர் கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது, ராணியோட தம்பியும் கோவத்தில் தள்ளி அவனோட காலரை பிடிச்சி, இனி என்னோட அண்ணன்களை பற்றி என்ன பேசுகிறேங்கிறத பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாங்க. ஸோ பட்டத்திலரசருக்கு இப்படி நடந்திருக்குங்கிறது பட்டத்திலரசருக்கு பெரிய ஒரு அவமானம் தான். இது தூரத்தில் நின்று ஹாரியாங் பார்த்துட்டாரு. ஸோ அவர் ஸ்ட்ரெயிட்டாக அரசர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அரசரும் பட்டத்திலரசர்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டதை நினச்சி உள்ளுக்குள்ளே கோவம் இருக்க தான் செய்யுது. ஸோ அப்படியே நைட் டைம் பட்டத்திலரசர் என்னன்னா, இன்னும் இந்த அம்புலாம் சேகரிக்கிறத விடலை போல், இப்போ மறுபடியும் ஏதோ விலங்குல உள்ள கொம்பில் செய்கிற அம்பு வேணும்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஈனச்சிட்ட சொல்லிட்டுருக்காங்க. ஈனச்சும் அது கிடைக்கிறது கஷ்டம், நம்மளுக்கு தர்தவனையும் ஒரு முறை கண்டுபிடிச்சி நாடு கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு இப்போ ராணி வராங்க. ஏன்னா ஒரு அரசனாக இருக்கிற வேண்டியவன் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு போர்டில் எழுதுனதை தான் இங்கே அவங்களோட பையனுக்கு சொல்லி கொடுக்காங்க. கூடவே ரகசிய தகவல் தருதவர் எழுதி வச்சுட்டு போன அந்த கடிதத்தையும் எடுத்து இப்போ தன்னோட பட்டத்திலரசர்கிட்ட கொடுக்காங்க. அதில் நீ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாமல் அரண்மனையை விட்டு வெளியே போய் வெளியுள்ள ஆட்கள்கிட்ட பழகியிருக்க. ஸோ அந்த டைம் அரண்மனையில் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதில் முக்கியமான ஒரு சிலவருக்கு மட்டும் நான் தண்டனை கொடுத்தேன்னு சொல்லி கொடுக்கும்போது, இதில் இனி தேவையில்லாதது, ஒரு அரசனாக இருக்க வேண்டியவனுக்கு தேவை பவர் தான், அவனோட லட்சியத்தை நிர்ணயிச்சு அதுக்கான பாதையில் போகணும், நடுவில் அவன் இறக்கமில்லாமல் கூட நடந்துக்கலான்னு சொல்லிட்டு அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நாட்டோட அரசன் எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறான். ஆனால் இதை கேட்குற ராணிக்கு ஏமாற்றமாக தான் இருக்குது. ராணி எதிர்பார்க்குறது வேற. ஸோ அப்படியே நம்ம செகண்ட் ரேங்க் காங் பெயின் சரி அங்கே பார்த்தோன்னா, இப்போ ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே மூலிகையெல்லாம் பறித்து கொண்டு வந்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படியே பிளாஸ்பேக் வருது. ராணி அரண்மனையை விட்டு போகணுன்னு சொன்னதுக்கப்புறம் இவ அரசர்கிட்ட போய் தான் விழுந்திருக்கா, என்னை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க, நான் தப்பு செஞ்சது உண்மைதான் சொல்லியிருக்கா. ஆனால் இதுக்கு அரசர் என்னென்னா, ராணி சொன்னதை செய்யின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ அரண்மனை வாழ்க்கையை விட்டு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ராணியும் ராணியோட 3வது பையனும் மலையோட உச்சியில் வந்து நின்றுக்கிட்டு ஹன்யாங்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போது ராணியோட 3வது பையன் ஹன்யாங் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறான். ஸோ இதை கவனிக்கிற ராணிக்கும் பெரிய ஷாக்காக இருக்குது. என்னென்னா ராணியும் அரசரும் டேட் பண்ணிட்டு இருந்த டைம் அப்போ தலைநகராக இருந்த கேஜியாங்கை பார்த்து ராணி இதே வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க, கேஜியாங் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே தன்னோட பையனை பார்த்துட்டு, எதுக்காக என்ன ரீசனுக்காக பெருசாக இருக்கேன்னு சொல்கிறேன்னு கேட்கும்போது, ஆமாம் அங்கே விவசாயம் செய்கிற மக்கள், கால்நடையை வளர்க்குற மக்கள், நோயோட பசியோட கிடக்கிற மக்கள், கூடவே துக்கத்தோடு இருக்கிற மக்கள்னு ராணியை பார்த்தீங்கன்னு சொல்லும்போது, ராணி இதை கவனிச்சுட்டு, எனக்கு தெரிஞ்சு நீ அரசனாக ஆசைப்படுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் ஹாப்பி ஃபேஸில் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. மேபி பட்டத்திலரசர்கிட்ட எதிர்பார்க்குறது 3வது பையன்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறாங்க போல். ஸோ இதோட இந்த பார்ட் இங்கேயே முடியுது.
ஆக்சுவலாக இது ஒரு ஆன்கோயிங் ட்ராமா. ஸோ பேலன்ஸ் எபிசோடு இன்னும் ரிலீஸ் ஆகலை. நெக்ஸ்ட் வீக் தான் ரிலீஸ் ஆகும். அது வரைக்கும் பொறுத்து பொறுமையாக பார்ப்போம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஐ மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் பட்டத்து இளவரசன் அரசனாகிறத விட தன்னோட 3வது பையன் அரசனாகினா நல்லா இருக்குங்கிற மாதிரி இங்கே ராணி யோசிச்சுருப்பாங்க. சரி, இப்போ ராணியோட 3வது பையன் லைப்ரரியில் உட்காந்து ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அரசரும் வராங்க. என்ன புக்கு படிச்சுட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, ஜோசனில் கருப்பு மழை பெஞ்சு மக்கள் எல்லாரும் பசியில் இருக்கும்போது அரசாங்கத்திட்ட இருந்து அதுக்கான சாப்பாடுக்கு அரிசியை கொடுக்கும். ஆனால் அந்த பிரச்சனை முழுசாக முடிகிறது கிடையாது. அதனால தான் சைனீஸோட ரெக்கார்ட்ஸில் இதுக்கான பதில் இருக்கான்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற அரசருக்கும் நல்லா புரியுது. பட்டத்து இளவரசனா வேட்டையாடணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டை காட்டிகிட்டு இருக்கான். 3வது பையன் மக்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். எப்பவும் ஃபஸ்ட்டு பிறந்த பையன் மட்டும்தான் அரசன் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் ஒரு மியூசிக் புக்கு இருக்கும். அதை எடுத்து கொடுத்துட்டு, இதோ இதை படி. சாதாரண இளவரசன் எப்பவும் அரசன் ஆக முடியாது, ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. அங்கே 3வது பையனுக்கும் அரசன் ஆகணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் யோங்குவானை தான் காட்டுறாங்க. அவன் இன்னும் அமைச்சராக இருந்துட்டு தான் இருக்கான். ஸோ அமைச்சர் கிம் மட்டும்தான் தண்டனை அனுபவிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அரசரும் அமைச்சர் கிம் கூட சேர்ந்து யாரெல்லாம் என்ன தப்பெல்லாம் செஞ்சுருக்காங்களோ அவங்கள ஜெயிலில் போடுங்கன்னு சொன்னதும் இவன் அரசர்கிட்ட போய் மண்டிட்டு இருக்கான். அவர் சொன்னதால தான் நான் செஞ்சேன், ஆனால் அவர் செஞ்ச தப்பு எல்லாமே எனக்கு தெரியும், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லி கெஞ்சிருக்கான். அதனால் அரசர் இவங்குவான தனியாக விட்டுருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே அரசரோட நம்பிக்கை அவனுக்கு முழுசாக கிடைக்கிறது கிடையாது. ஸோ அதனால் அடுத்ததாக பட்டத்து இளவரசர் தான் அரசனாகுவாங்க. ஸோ அவரை தன்னோட கைக்குள்ளே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அரண்மனையை விட்டு அடிக்கடி தனியாக ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ மீட் பண்ணி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ கூட இருக்கிற பட்டத்து இளவரசர் என்னன்னா, எனக்கு அந்த அம்பு வேணும், ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி தந்திருக்காங்க, அவர் நாடு கடத்தப்பட்டாரு, ஸோ அவர்கிட்ட இருந்து வாங்கித்தாங்கன்னு சொல்கிறாங்க. கூட இருக்கிற இன்னும் அமைச்சரும் இல்லை அது அரசருக்கு தெரிய வந்தால் பிரச்சனை வரும்னு சொல்கிறான். ஆனால் இங்கே யோங்வான் பட்டத்தில் அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை கொண்டு வரேன், ஆனால் நான் உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன்னா திரும்ப எனக்கு நீங்கள் ஒன்று செய்ய வேண்டியதாக இருக்கும். பின்னாடி நீங்கள் அரசன் ஆகிறதுக்கு அப்புறம் உங்கள் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு அமைச்சராக நான் இருக்கணும், அதுக்கான பதவி நீங்கள் தரணும்னு சொல்லும்போது அதுக்கு பட்டத்தில் இளவரசரும் சரின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் அரண்மனையை வாழ்க்கையை விட்டுட்டு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க சரி அங்கே தான் கட்டுறாங்க. என்னன்னா அரசரோட ஹெட் கோர்ட் லேடியை வர சொல்லி பேசுகிறான், அரண்மனையில் என்னெல்லாம் நடக்குங்கிறத கேட்டுக்கிறதுக்காக. ஆனால் இவ இங்கே வந்ததுலேருந்து இத்தனை வருஷத்தில் 3 முறை தான் இவ ஹெட் கோர்ட் லேடி சரி அங்கே வந்து பார்த்துருக்கா. ஸோ இவளுக்கும் நல்லா தெரியுது, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அரசருக்காக ஒரு மூலிகை மருந்து கொடுத்து விட்டேனே, கொடுத்தியான்னு சொல்லும்போது எல்லாம் கொடுத்தேன், ஆனால் அரசரோட மனசு மாறவே இல்லை, அது மாற போகிறதும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இனி சேரி அங்கே வச்சு இவளுக்கு எந்த யூஸும் இல்லாதனால திமுறா பதில் சொல்கிறான். இதுக்கு சேரி அங்கே காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும், நீ இப்போ பேசுகிறதுலே தெரியுது நீ என் பக்கம் கிடையாது, நீங்கள் வந்து போகலான்னு சொல்லிட்டு அந்த ஹெட் கோர்ட் லேடியை அனுப்பி விட்டுருந்தாங்க. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் அரண்மனையில் ராணி சும்மா நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்டில் 3வது இளவரசரும் இப்போ சேரியாங்கோட லாஸ்ட்டாக பிறந்த பையனும் ஒன்றா நிற்காங்க. இதை கவனிக்கிற ராணியும் சேரியாங்கோட பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிற வயசு வந்துட்டு, அதுவும் அவனோட சொந்தமாக பக்கத்துலேருந்து பண்ணி வச்சா நல்லா இருக்கும், அவள் இவ்வளோ நாள் நான் கொடுத்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தது போதும், இனி அவள் அரண்மனைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் கோர்ட் லேடிகிட்ட சொல்லி விடுறாங்க. இன்னொரு பக்கம் இப்படி மேரேஜ் பண்ணி வைக்க போகிறதா அரசருக்கு செய்தி கிடைச்சதும் அதை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அரசரோட ஈனட்ஸ் இன்னும் எவ்வளோ நாளைக்கு காங்பேன் சேரியாங் இப்படி அரண்மனையை விட்டுட்டு வெளியே சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கணும், அவங்கள கூட்டிகிட்டு வந்துட வேண்டியதானேன்னு சொல்லும்போது இங்கே அரசர் என்னென்னா அதை தான் ராணி யோசிச்சுட்டு இருப்பா, அதை ராணியே பண்ணுவான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ராணியை அதை பண்ணிட்டாங்க. அப்படியே ஹெட் கோர்ட் லேடியும் ஸ்டேட்டாக சரி அங்கே தான் போய் மீட் பண்ணுறாங்க. இப்படி உங்களோட பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. கூடவே அது அவனோட சொந்தமாக பக்கத்துலேருந்து செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு ராணி ஆசைப்படுறாங்க. நீங்கள் அரண்மனைக்கு வரணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் ரொம்ப சந்தோஷத்தில் அங்கேருந்து அரண்மனைக்கு கிளம்புறா. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே ராணிக்கு இப்போது ஒரு செய்தி வருது, பட்டத்து இளவரசர் கேசால உள்ள ஒரு பொண்ணை யாருக்கும் தெரியாமல் அரண்மனையில் அவரோட அறையில் மறைச்சி வச்சுருக்காங்க. இந்த விஷயம் இப்போ அரசருக்கு தெரிய வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ராணியும் ரொம்ப பதட்டத்தில் போய் பார்க்காங்க. அரசர் பிடிச்சி வச்சு திட்டிகிட்டு தான் இருக்காங்க, உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா நீ ஏமாற்றிட்டேன், வருங்கால அரசனை மாற போகிறவன் இதெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு நல்லா திட்டிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னமோ பட்டத்து இளவரசர் மன்னிப்பு தான் கேட்காங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொன்னது எல்லாமே நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே எனக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நடிச்சிட்டு இருக்காங்களா, என்ன சொல்கிற? ஆமாம், என் முன்னாடி நடிச்சுட்டு தான் இருக்காங்க, என்ன ஒரு பட்டத்து இளவரசராக நடத்துறது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அரசருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, ராணியோட 2 தம்பிங்கள ஒரு தம்பி இங்கே பட்டத்து இளவரசர்கிட்ட சண்டை போட்ட விஷயம். ஸோ அவங்கள தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு யாரை சொல்கிற சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பட்டத்து இளவரசரும் மாமா தான்,
ராணியோட 2 தம்பிங்க தான் என்னை ஒரு பட்டத்தில் அரசராக நடத்தலைன்னு சொல்கிறாங்க. ராணி இது கேட்டதுமே பெரிய ஷாக்காக இருக்குது. இங்கே அரசருக்கு இதுக்கு என்ன முடிவு சொல்கிறேங்கிறதே தெரியல. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ராணியும் கூட இருக்கிற கோர்ட் லேடியை கூப்பிட்டு வச்சு இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போதே அவங்களும் அம்மா பட்டத்தில் அரசருக்கும் இப்படி உங்கள் தம்பிகளும் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததான் ராணி ஸ்ட்ரெயிட்டாக பட்டத்தில் அரசரை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரோட அரண்மனைக்கு போனால் அங்கே பட்டத்தில் அரசர் இல்லை, ஆனால் யோங்வான் பட்டத்தில் அரசுக்காக ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கேன், இது கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக பட்டத்தில் அரசி கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. இதை ராணி கவனிச்சுட்டு ஆமாம் அது என்னதுன்னு சொல்லி கேட்கும்போதே யோங்வானும் இல்லை எனக்கு ஒரு ஒயின் கிடச்சிச்சு மிங்நாட்டிலேருந்து, அதை தான் நான் பட்டத்தில் அரசுக்காக கொண்டு வந்தேன்னு சொல்லும்போது என்ன லஞ்சம் எதுவும் கொடுத்துட்டு இருக்கேன் நான் பட்டத்தில் அரசர் கையில். அது மட்டும் இல்லை வில்லம்பு கொடுத்த விஷயத்தில் நாடு கடத்தப்பட்டவர் கூட நீ இன்னும் கனெக்ஷனில் இருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன். தேவையில்லாததை பண்ணி பட்டத்தில் அரசரையும் உங்கள் கூட சேர்த்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யோங்வானை திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்றாங்க. அடுத்ததாக ராணி ஸ்டேட்டாக அரசரை தான் போய் சந்திக்காங்க. என்னோட தம்பிகளை நாடு கடத்திடுங்கன்னு சொல்லி கேட்காங்க. அரசரும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ராணி இல்லை இதுக்கப்புறம் எந்த ஒரு அப்பாவி மனுஷனோட உயிரும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அரசர்கிட்டருந்து எந்த பதிலுமே வரல. அப்படியே இன்னொரு பக்கம் யோங்வானை பார்த்தோன்னா அடிக்கடி நம்மளோட விஷயத்தில் ராணி தலையிடுறாங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் அமைதியாக்கணும்னு சொல்லிட்டு இப்போ என்ன பிளான் போடுறாங்கன்னா கேஜியாங்கில் இவங்க இருக்கிறப்போ ராணியோட ஃபஸ்ட்டு காம்பெயின் யோங்சில் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவளுக்கு ஒரு வேலையால் அடிக்கடி இந்த மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்குறவா அவள் இன்னும் உயிரோட தான் இருக்கா போல. ஸோ அவளை கூட்டிகிட்டு வந்து அரசர்கிட்ட பேச வைங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வைக்காங்கன்னா யோங்சில் கர்ப்பமாக இருந்த டைமில் ராணியோட தம்பிங்க எல்லாருமே வந்து அவளை கொல்லதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ அதனால் அந்த டைம் நல்லா பனி பொழிஞ்சிட்டு இருந்து அவளை நிறமாசி கர்ப்பிணியாக இருந்து அவளை தனியாக ஒரு காட்டுக்குள்ளே போட்டுட்டு போயிட்டாங்க. அவள் அந்த பனியில் உறைஞ்சி போய் இருந்தா. நானும் என்னோட தம்பியும் தான் அவளை காப்பாற்றி பிரசவம் பார்த்தோம். அன்றைக்கி மட்டும் அது நடக்கலைன்னா யோங்சிலும் பிறக்க இருந்த இளவரசரும் அப்போவுமே இறந்துருப்பாங்க. அவங்கள கொல்லதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ராணியோட தம்பி மேலே பொய்யான ஒரு சாட்சி கொடுக்க அரசரும் இது நம்பின மாதிரி தெரியல. ஸோ அவங்கள ரிட்டர்ன் அனுப்பி வைக்காங்க. ஆனால் நைட் டைம் போல் தனியாக அவங்கள அரச காவலர்கள் தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. தனியாக ஒரு இடத்துல நிப்பாட்டி அவங்க அதே இடத்துல கொன்றுதாங்க. இது அரசர் தான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மறுநாள் அரசர் என்ன பண்ணுறாங்கன்னா ராணி அரண்மனையை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவலர்களை அனுப்பி காவலுக்கு வைக்காங்க. இன்னொரு பக்கம் ராணியோட 2 தம்பிகளையும் பிடிச்சு வந்து விசாரணை பண்ணுறாங்க. யோங்சிலுக்கு பிறக்க இருந்த இளவரசரையும் கொல்லதுக்கு ட்ரை பண்ணிங்களான்னு சொல்லிட்டு அவங்க அப்படி ஒரு தப்பு பண்ணியிருந்தா தானே பண்ணேன்னு சொல்கிறதுக்கு அவங்க 2 பேருமே நாங்கள் அப்படி ஒரு தப்பு பண்ணவே இல்லை அரசரேன்னு தான் சொல்கிறாங்க. அரசருக்கும் அது நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அந்த கேள்வியை கேட்டுட்டு தான் இருக்காங்க. கூடவே ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு முறை கேட்கேன் உண்மையாக நீங்கள் செஞ்சீங்களா செய்யலையான்னு சொல்லி கேட்கும்போது அதில் ஒரு தம்பி ரொம்பவே டயர்டாயிட்டான், தயவு செஞ்சு எங்களை கொன்றுங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு தம்பியும் நாங்கள் அந்த தப்பை செய்யவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசர் அவங்க அந்த தப்பு செய்யணும்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு விஷத்தை கொடுத்து கொன்றுங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ ஃபைனலாக ராணியோட 4 தம்பிகளையும் அரசரை கொன்னுட்டாங்க. ஸோ இந்த செய்தி தெரிஞ்சதுமே ராணியும் ரொம்ப கவலையோட அமைச்சர் ஹாரியாங்க தான் மீட் பண்ணி அவங்க அந்த தப்பு செய்யவே இல்லை, மரியாதைக்கு அரசர் இந்த உத்தரவு கொடுத்தாங்கன்னு கேட்கும்போது அது அரசருக்குமே நல்லா தெரியும். ஆனால் பட்டத்தில் அரசர்கிட்ட உங்களோட தம்பி சண்டை போட்டது உண்மை, நானே என்னோட கண்ணால் பார்த்தேன். இதை பற்றி மக்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா பட்டத்தில் அரசரை பற்றி யாராட்டி ஏதாட்டும் நினைப்பாங்க. அதனால தான் உங்களோட தம்பிகளுக்கு அரசர் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்னு சொன்னதும் ராணி ரொம்பவே அழ ஆரம்பிக்காங்க. அது மட்டும் இல்லை அரசர் நாளைக்கு உங்களை பார்த்து சமாதானம் பேச வருவாங்கன்னு சொல்லும்போது இல்லை வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன், என்னை பார்த்து எந்த சமாதானமும் பேச வேண்டாம், நீங்கள் போய் சொல்லுங்கள் அரசர் அவரோட வேலையை நல்லா தான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செய்தி அரசருமே கேட்டதுமே நம்மளால் ராணிக்கு இப்பெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அரசர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண தான் செய்கிறாரு. ஆனால் ராணி நைட் ஃபுல்லாக உட்காந்து பட்டத்தில் அரசுக்காக ஏதோ புக்கெலாம் எழுதி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக விடிஞ்சதும் பட்டத்தில் அரசரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இதை கவனிக்கிற கூட இருக்க கோட்லேடியும் ராணி நீங்கள் கொஞ்ச நேரம் இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம், ஏன்னா உங்களோட தம்பிங்க இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லும்போதே நான் உட்காந்து பெட்டில் அழுதுட்டு இருந்தேன்னா சுற்றி இருக்கிற எல்லாருமே ராணியோட இதயத்தில் பெரிய அடி விழுந்துட்டு அதனால தான் ராணி இப்படி இருக்காங்கன்னு என்னை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. எனக்கு அது தேவையில்லாததுன்னு சொல்லிட்டு ரொம்ப உள்ளுக்குள்ளே வலியை வச்சுருந்தாலும் பட்டத்தில் அரசரை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது பட்டத்தில் அரசர் நேற்று நைட்டே கேஸாக்கு போயிட்டாங்க, பட்டத்தில் அரசி தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கிறது. ஸோ இந்த டைம் காங்பெயின் சேரியான் ராணியை பார்க்கறதுக்காக வரா. ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி தான் இல்லை, இப்போ ரொம்பவே மாறிட்டா, ராணிக்கு தான் உண்மையாக இருக்கா. ஸோ இப்போ என்ன மேட்ரு சொல்கிறான்னா இவள் அரண்மனைக்கு வந்ததுன்னு தெரிஞ்சதுமே யோங்வான் இவளை போய் மீட் பண்ணியிருக்கான். மீட் பண்ணிவிட்டு இப்படி பட்டத்தில் அரசரை என் கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ நாடு கடத்தப்பட்டவர்கிட்ட இருந்து அவன் அம்பு கேட்டிருக்கான், அதை வாங்கி கொடுக்கறதுக்காக நான் இன்றைக்கி போகிறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கான்
இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணிகிட்ட சொல்கிறா. ஸோ இப்போ ராணி அவங்க அரசர்கிட்ட போய் சொல்லாமல் இன்னொரு அமைச்சர் மூலமாக தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே பட்டத்திலவரசரை பார்த்தோன்னா நினச்ச மாதிரியே யோங்வான் அந்த நாடு கடத்தப்பட்டவர்கிட்ட அம்பு வாங்கி இப்போ பட்டத்திலவரசர்கிட்ட கொடுத்துட்டான். பட்டத்திலவரசர் ரொம்ப ஹாப்பியாக அதை எடுத்து அம்பு விடலான்னு போகிறப்போ ஆப்போசிட்டில் அரசரும் அரச காவலர்களும் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே பெரிய ஷாக்காக இருக்குது. அரசரும் வந்து ரொம்ப கோவத்தோட அந்த அம்பு நாடு கடத்தவர்கிட்ட வந்திருக்கு அப்படி தானே, இது எல்லாமே யோங்வானும் கூட இருக்கிற அந்த அமைச்சர் பார்த்த வேலைன்னு தெரிஞ்சதுமே அரசர் ரொம்ப கோவத்தில் நீங்கள் செஞ்ச தப்புக்கு நீங்கள் 2 பேருமே நாடு கடத்தப்படணும்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்து 2 பேரையும் அனுப்பி விடுறாங்க. அந்த இடத்துக்கு இப்போ ராணியும் வராங்க. யோங்வானும் பார்க்கலாம். ஸோ இது ராணி பண்ண வேலைன்னு நல்லாவே தெரியுது. ராணியும் ஓனை நான் எச்சரித்தேன், நீ அதை லைட்டாக எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் உனக்கு இந்த நிலமை, இனி நீ அரசரே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட கதையை க்ளோஸ் பண்ணி அங்கேருந்து அனுப்பி விட்டுறதாங்க. ஸோ இப்போ அரசரும் பட்டத்திலவரசரை பார்த்துட்டு நான் இதுக்கான முடிவை சொல்கிற வரைக்கும் நீ உன்னோட அறையை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பட்டத்திலவரசரை அனுப்பிவிடுறாங்க. ஸோ இந்த டைம் ராணியை பின்னாடி வருவதை பார்க்குற அரசருக்கு ஷாக்காக இருக்குது. ஸோ இது எல்லாமே ராணி தான் பார்த்துருக்கான்னு சொல்லி தெரிஞ்சதுமே ராணியை பார்த்துட்டு உன்னால் எப்படி இதெல்லாம் செய்ய முடிஞ்சிச்சுட்டு அரியணையில் ஏற போகிற அடுத்த அரசன் அவனுக்கு இப்படிப்பட்டது நடந்திருக்குன்னா அது பெரிய அவமானம், உனக்கு தெரியாதான்னு சொல்லும்போது நடக்கிற உண்மையை பார்த்து தான் ஆகணும், இனி விலகி இருக்க முடியாது, பட்டத்திலவரசருக்கு அரசனாகக்கூடிய தகுதியே கிடையாதுன்னு சொல்லும்போது இல்லை அவனால் முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ராணி இல்லவே இல்லை, அவன் கையில் இருக்கிற அதிகாரத்தை வச்சு அவன் தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு முறை அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, அரச அதிகாரத்தையும் நீதிமன்றத்தையும் தப்பாக ஒருத்தன் யூஸ் பண்ணால் தன்னோட பையன் கூட பார்க்கக்கூடாது, அவனை கொன்றணும்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி தானே உங்களோட இரும்பு ஆயுதத்தை உங்கள் பையன் மேலே ஏந்த தானே செய்வீங்கன்னு சொல்லிட்டு ராணி கேட்காங்க. ஆனால் இதுக்கு அரசரோட பதில் என்னன்னா இல்லவே இல்லை, நான் என்னோட அப்பா மாதிரி கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதே பட்டத்திலவரசர் சின்ன பையனாக இருக்கிறப்போ இதே கொஸ்டினில் ராணி அரசர்கிட்ட கேட்டிருப்பாங்க. அன்றைக்கி அரசர் இருந்த நிலைமையில் கண்டிப்பாக என்னோட அப்பா மாதிரி தான் பையன்கிட்ட நடந்துக்கிடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாதாம்மா, நேரத்துக்கு ஏத்தாப்புல மாற்றி மாற்றி பேசுகிறாரு. எதனாலனா அரச பழக்க வழக்கப்படி ஃபஸ்ட்டு பிறக்கிற குழந்தைய மட்டும்தான் அரசனாகணும், மற்றவங்களாம் இளவரசர் மட்டும்தான். இப்போ அதை மாற்றணும்னா இருக்கிற மற்ற இளவரசருக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிக்கும், அதனாலங்கிறதுனால அரசர் இப்படி முடிவு எடுக்காரு. இருந்தாலுமே பட்டத்திலவரசரை நான் அவன் செஞ்ச தப்புலேருந்து வெளியே கொண்டு வந்து அவனை நல்லபடியாக மாற்றுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் பட்டத்திலவரசர் இங்கே ராணியை மீட் பண்ணி செஞ்ச தப்புக்கெல்லாம் வருத்தப்படலை, ஆனால் செஞ்ச தப்பு அரசருக்கு தெரிஞ்சுட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்போ ராணிகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். ராணி இதை கவனிச்சுட்டு நீ செஞ்ச தப்பை நினச்சி தான் கவலைப்படணும், இதை நினச்சி கவலைப்படக்கூடாது, ஒரு அரசனாகக்கூடிய தகுதியே உன்ட்ட கிடையாது. நீ சின்ன வயசில் இருக்கும்போது அரசர் ஒன்று அரியணையில் ஏற்றுறேன்னு சொல்லும்போது என்னோட தம்பிங்க 2 பேரும் அதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. ஆனால் அப்போ நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அது மட்டும் நடக்க விட்டுருந்தேன்னா அரசரோட வாள் கண்டிப்பாக உன்னை நோக்கி தான் பாஞ்சிருக்கும், அது மறந்துடாதுன்னு சொல்லிட்டு புரியும்படி திட்டி விடுறாங்க. ஸோ அப்படியே அடுத்ததான் அரசரும் பட்டத்திலவரசரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பட்டத்திலவரசர் என்னன்னா எனக்கு அரசனாகக்கூடிய தகுதி இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களான்னு சொல்லி அரசரை பார்த்து கேட்கும்போது அரசரும் நீ ட்ரை பண்ணால் உன்னால் முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அவனுக்கு நல்லாவே தெரியுது அந்த தகுதி இல்லைங்கிறது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் அரசரும் பட்டத்திலவரசரும் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்டில் ராணிக்கு பிறந்த கடைசி இளவரசர் கூட ராணி நல்லா பேசி விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை கவனிக்கிற அரசரும் பக்கத்தில் போகிறாங்க. ஸோ கடைசி இளவரசரும் அப்பாவை பார்த்ததுமே நல்லா பேசுகிறாங்க. அப்படி கடைசி இளவரசரோட கையை பிடிச்சி அரசர் நடக்க ஆரம்பிக்காங்க. ஸோ கடைசி இளவரசரும் ராணியோட கையை பிடிச்சி அப்படியே 3 பேரும் ஒன்றா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ போல் கடைசி இளவரசரும் அரசரை பார்த்துட்டு உங்கள் மேலே நல்லா வாசனை வருது, பச்சை நிறம் மாதிரி, அது பூ பூக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு இலக்கணமாக பேசுகிறதுக்கு இதை கவனிக்கிற ராணியும் பையன் நல்லா பேசுகிறான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அரசர் கவனிக்காங்க பையனோட கை ரொம்ப குளிராக இருக்குன்னு. ஸோ ராணியும் தலையை தொட்டு பார்த்தா ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ என்னன்னு மருத்துவர் அழைச்சி விஷயத்தை கேட்கும்போது தான் தெரிய வருது பையனுக்கு பெரியம்மை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. ராணி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அரசரும் இங்கே மருத்துவரை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு உண்மையாக இது பெரியம்மை தானேன்னு சொல்லும்போது ஆமாம் அரசரேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவன் பழைய மாதிரி மாறிடுவான் தானே, அது முடியும் தானேன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சைலண்டாக இருக்காங்க. இன்னும் 4 நாளைக்கு எதுவுமே சொல்ல முடியாது, அவருக்கு இருக்கிற அந்த காய்ச்சல் குறைஞ்சாதான் நம்மளால் எதுவுமே சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அரசருமே கண்டிப்பாக பையனை காப்பாற்றிருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. ஆனால் கடைசி இளவரசர் பக்கத்தில் தான் ராணியும் அரசரும் இருக்காங்க. ஸோ இப்போ ராணி என்னென்னா மற்ற இளவரசிகள் யார் இங்கே வந்தாலும் அவங்களுக்கு இது பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கே யாரும் வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லை இளவரசருக்கு இப்போ வந்த மாதிரி நாட்டில் மக்களுக்கும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க, நான் நம்ம பையனை பார்த்துக்கிறதேன்னு சொல்லும்போது அரசரும் இதை கேட்டுட்டு ஆமாம் என்னோட பையனுக்கு வந்திருக்கு, ஸோ நான் ஃபஸ்ட்டு போய் மக்களை நல்லா பார்த்துக்கிடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு அரசனாக கிளம்பி போகிறாங்க. ஸோ இதோட இந்த பாட்டு இங்கே முடியுது. ஸோ அடுத்தது பாட்டு தான் லாஸ்ட்டு பாட்டு, எல்லாத்தையும் அதில் மொத்தமாக முடிச்சு விட்டுட்டாங்க. பார்க்கவே கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் பொறுமையாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.
ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் கடைசி இளவரசருக்கு பெரியம்மை போட்டிருக்கோம். ஸோ இப்போ அதுக்காக அரசரும் நாட்டில் இதே மாதிரி யாருக்கெல்லாம் பெரியம்மை போட்டிருக்கோம் அவங்களெல்லாம் தனிமைப்படுத்துங்க, அதுக்கான சிகிச்சையும் அரசாங்கமே பார்த்துக்கிடணும்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிடுறாங்க. அரண்மனையில் இருக்கிற மற்றவங்களும் இந்த பெரியம்மை போகிறதுக்கு என்ன வழி உண்டோன்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே டைம் சேரியாங்கும் மெடிசன்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற இடத்துல போய் எல்லா மருந்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போது ஒரு மருந்தை செக் பண்ணி பார்க்குறப்போ அந்த மருந்துக்குள்ளே பூச்சி விழுந்து கிடக்கு. ஸோ அந்த இடத்துக்கு வர்ற மருத்துவர்கிட்டையும் இதுக்கு என்ன அர்த்தம், இப்படி இருக்கிற மருந்தெல்லாம் வச்சுட்டு தான் இருக்கீங்களா, இது அரசருக்கு கொடுக்குற எண்ணெய் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே அவங்களும் இல்லை இது எங்களுக்கு சப்ளை ஆகும்போதே இப்படி தான் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. யார் பண்ண வேலைன்னு சொல்லி கேட்கும்போது தான் தெரிய வருது, அரசரோட ஹெட்கோர்ட் லேடியோட தம்பி ஒருத்தன் தான் இந்த மெடிசன்லாம் அரண்மனைக்கு சப்ளை பண்ணுறான். அவங்க சப்ளை பண்ணும்போதே இப்படி தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே நைட் டைம் ஆகுது. இன்னும் கடைசி இளவரசருக்கு அதே மாதிரி தான் இருக்குது. அரசரும் வந்து கவனிக்காங்க, கூட ராணி பக்கத்துலேருந்தே பார்த்துக்கிறாங்க, கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே எடுக்காமல். ஸோ அரசரும் நீ போய் ரெஸ்ட் எடு, நான் கடைசி இளவரசரை பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது ராணி இப்போ எனக்கு பயமாக இருக்குது, இவன் என்னை விட்டு போயிடுவானோன்னு பயமாக இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்றா இருக்கணுங்காக கடவுளையும் நம்மளுக்கு தந்த பரிசாக இவனை நான் நினச்சேன், ஆனால் இப்போ இவன் என்னை விட்டு போயிடுவானோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் கடைசி இளவரசர் மூச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு விடுறாங்க, அப்படியே இறந்தும் போகிறாங்க. ஸோ தான் கண்ணு முன்னாடியே தன்னோட பையன் இறந்ததை நினச்சி ராணி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஸோ விடிஞ்சதும் மற்ற இளவரசிகள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ அரசரும் உங்களோட லாஸ்ட் ஃபேர்வெலை கடைசி இளவரசருக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது இளவரசிகள்லாம் வந்திருக்காங்க, ஆனால் பட்டத்து இளவரசர் மட்டும் அந்த இடத்துல இல்லைங்கிறது. அப்படி எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தோன்னா அரண்மனையில் என்ன நடக்குதுங்கிறது சுத்தமாக கவனிக்காமல் வேட்டைக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அரண்மனைக்கு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் கடைசி இளவரசர் இறந்தது தெரிஞ்சதுமே பார்க்கறதுக்காக வராங்க. அந்த டைம் அரசரும் இப்போ பட்டத்து இளவரசரை பார்த்துட்டு, ஆமாம் எங்கே போயிட்டு வர, இங்கே உன்னோட தம்பி இறந்து போயிருக்கான், ஆனால் நீ என்னன்னா வேட்டைக்கு போயிருக்க, நீலாம் எப்படிப்பட்ட அண்ணன், நீலாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு அரசர் ரொம்பவே திட்டி அந்த இடத்துல அழுறாங்க. ஸோ அப்படியே கடைசி இளவரசருக்கான அந்த சடங்குலாம் நடந்து முடியுது. பட் இப்போ ராணி பட்டத்து இளவரசர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இறந்தது அரசரோட சொந்த பையனாக இருந்தாலும் அதுக்கான ரிச்சுவல்ஸை பக்கத்தில் இருந்து அரசரால் பார்க்க முடியாது, ஆனால் நீ ஒரு மூத்த அண்ணனாக இருந்து எல்லாமே பார்த்துருக்க, நீ நல்லது தான் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆதரவாக பேசுகிறாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நாளில் இங்கே அரசவே இல்லைன்னா இப்போ பட்டத்து இளவரசர் அடிக்கடி வேட்டைக்கு போகிறது, அந்த அம்பு வாங்குறது, வேறு கேஸால் போய் பொண்ணுங்க கூட பழகிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி செஞ்ச ஒவ்வொரு தப்பும் தெரிய வந்து இருக்கிற எல்லா அமைச்சர்களும் அரசர்கிட்ட தான் சொல்கிறாங்க. கூடவே பட்டத்து இளவரசரை பதவி நீக்கணும், அவங்கள நாடு கடத்தணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு அரசர் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ராணிக்கு இந்த நியூஸ் தெரிய வந்ததுமே பட்டத்து இளவரசரை கூப்பிட்டு வச்சுட்டு, அரசவையில் உன்னை பட்டத்து இளவரசர் பதவி நீக்க சொல்லியிருக்காங்க, ஸோ நீ அது வரைக்கும் ஒரு பட்டத்து இளவரசராக எப்படி இருக்கணுமோ அப்படியே ஏறு, என்ன நடந்தாலுமே நீ இந்த அரச குடும்பத்தோட மூத்த பையங்கிறத எப்பவும் மாறப்போகிறது கிடையாதுன்னு சொல்லும்போது, அதுக்கு இப்போது பட்டத்து இளவரசரும் பொறுமையாக, நான் ரொம்ப நாளாக அவங்ககிட்ட சொல்லுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன், என்னை விட மூணாவது இளவரசருக்கு எல்லா தகுதியும் இருக்கும், அப்படியே அப்பாவும் மாதிரியே தான் இருக்கான், மக்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும், நான் என்ன நடந்தாலுமே ஒரு மூத்த பையனா என்னோட சகோதரி கூட ஒன்றா தான் இருப்பேன், எங்கே இருந்தாலுமே ஹாப்பியாக தான் இருப்பேன், என்ன நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ பட்டத்து இளவரசரும் சமாதானமாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே மறுநாள் பட்டத்து இளவரசருக்கு பதவி நீக்கமும் செய்யப்படுது. ஸோ இப்போ அவர் சாதாரண ஒரு இளவரசர் தான், நாடு கடத்தலானா, ஆனால் இவ்வளோ நடந்துமே அரசருக்கு மூத்த பையன் மட்டும்தான் பட்டத்து இளவரசராக இருந்து அரசனாக மாறணுங்கிற ஆசை இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ராணி இருக்கிற மற்ற அமைச்சர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு, என்ன நடந்தாலும் சரி பட்டத்து இளவரசர் இனி அரசனாக வேண்டாம், அதை மட்டும் நீங்கள் உறுதியாக இருங்கன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போட சொல்கிறாங்க அரசருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் இப்போ சேரியாங்க என்னென்னா அரசரோட ஹெட்கோர்ட் லேடியை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கா. அந்த ஆயில் மேட்ரை பற்றி தான், இது அரசருக்கு கொடுக்குற எண்ணெய், இந்த எண்ணெயெல்லாம் சப்ளை பண்ணுறது உன்னோட தம்பி தான், எதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்கும்போது அவளும் திமிரா, இதுக்கும் என் தம்பிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறான். சரி இப்போ தான் இல்லை, இதுக்கு முன்னாடி புண்ணுக்கப்படுத்த மருந்துன்னு சொல்லி வச்சுருந்தியே, அதெல்லாம் ராணி குளிக்கும்போது தண்ணியில் கலந்துருக்கு அப்படி தானே, ஏன்னா ராணியோட கல்லீரல் பாதிக்கப்பட்டு ராணி சாகணும்னு ஆசைப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது, அப்போது உங்களுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருக்கு, ஆமாம் நான் தான் செஞ்சேன், ஆனால் அதுக்கு ஆதாரம் எதுவுமே இல்லையே, இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஏன் ராணிக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டுறீங்கன்னு சொல்லும்போது, உனக்கு ஒன்று தெரியல போல், நம்ம கீழேருந்து மேலே போகும்போது கீழே பார்க்குறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஆனால் மேலேருந்து கீழே வரும்போது கீழே மட்டமாக எந்த முகம் இருக்கோ அது நம்மளுக்கு காட்டும், எனக்கு நல்லாவே காட்டுச்சு, அது நீ தான் சொல்லிட்டு, என்னை யார் எடுத்துக்கிட்டுறாங்களோ அவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கேன், ஸோ அதை தான் இப்போ நானும் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிறவங்க உள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்தா வெளியே ஹெட்கோர்ட் லேடி நிற்காங்க. ஸோ இப்போ
சரி என்கிட்ட இந்த கோட்லேடி பேசினது எல்லாத்தையுமே அவங்க கேட்டுட்டாங்க. ஸோ அங்கேருந்து கோட்லேடி செஞ்ச தப்புக்கு அவங்க பிடிச்சிட்டும் போயிருந்தாங்க. ஸோ அடுத்ததாக இப்போ ராணி மூணாவது இளவரசர் கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க. ராணியை பொறுத்த வரைக்கும் மூணாவது இளவரசர் அரசனானா நல்லா இருக்குங்கிற எண்ணம் தான். ஆனால் இங்கே மூணாவது இளவரசர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அடுத்ததாக யார் பட்டத்து இளவரசராக வர போகிறாங்களோ அவங்களுக்கும் நல்லா ஆசிரியராக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறாங்க. ராணியும் எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், ஒரு அரசனாக இருக்க வேண்டியவன் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் மக்களுக்காக மட்டுமே சேவை செய்யணும், அப்படி ஒரு அரசனை நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது, இதை ராணியும் பார்த்துட்டு, இப்போ நீ தான் சுயநலமாக இருக்க, உனக்குள்ள ஒரு அரசன் எப்படி இருக்கணுங்கிற தாகம் இருக்குது, அதனால தான் இன்னொருத்தனை நீ அரசனாக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லும்போது, இதுக்கு இப்போ மூணாவது இளவரசரும் இல்லை, அப்பாவை பொறுத்த வரைக்கும் மூத்த பையன் மட்டும்தான் அரசனாகணும், மற்ற யார் மேலேயும் அப்பாவுக்கு எந்த ஈடுபாடும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக நைட் டைம் போல் இப்போ அரசர் சேரியாங்கோட அறைக்கு தான் வந்திருக்காங்க. என்னென்னா மற்ற அமைச்சர்கிட்ட ராணி சொல்லி அவங்களாம் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதனால ராணி மேலே கோபமாக இருக்காங்க. சேரியாங்கிட்ட இதை சொல்லிட்டு இருக்காங்க. இதே டைம் ராணி இப்போ அரசரை கூப்பிட்டு விடுறாங்க. ஸோ நான் வர முடியாது, லேட் ஆகிட்டுன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி கோவத்தில் சொல்கிறாங்க. ஆனால் சேரியாங் இந்த மாதிரி டைமில் ராணி உங்களை கூப்பிட்றாங்கன்னா ஏதாட்டும் முக்கியமான விஷயமா இருக்கும், போங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறா. ஸோ ரொம்பவே மாறிட்டா. ஸோ இங்கவும் அரசரும் இங்கே ராணியை பக்கத்துக்கு வந்தால் கூட பட்டத்திலவரசர் இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பதவி நீக்கம் செய்யப்பட்டதுக்கப்புறம் மறுபடியும் பட்டத்திலவசர் ஆகிறதுல எனக்கு எந்த இஷ்டமும் கிடையாது. என்னை பதவி நீக்கம் நீங்கள் செஞ்சதுனால உங்கள் மேலே எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. என்னோட தம்பிகளில் யாராவது பட்டத்திலவசன் ஆனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, முரண்பாடும் கிடையாது. என்னோட அதிகாரத்தை திரும்பி எடுத்துக்கோன்னு சொல்லி யாரும் என் முன்னாடி வந்து நின்னாலும் கொஞ்சம் கூட தயக்கம் காட்ட மாட்டேன், அவங்கள நான் கொன்றுவேன். ஸோ நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வேறு யார் பட்டத்திலவசன் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் பட்டத்திலவசர் சொல்கிறாங்க. அரசன் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ மறுநாள் ராணி மூணாவது இளவரசர்கிட்ட, ஒரு அரசனானா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதெல்லாம் உன்னால் தாங்கிக்கிட முடியும்னா அரசர் முன்னாடி வந்து சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக மூணாவது இளவரசரும் அரசர் முன்னாடி போய் நிற்காங்க. ராணியும் அரசரும் நிறைய கொஸ்டின் கேட்காங்க. அதுக்கு மூணாவது இளவரசரும் ஒரு அரசனாக இருக்கிற வேண்டியவன் என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அரசரோட பதிலும், ராணி ஒரு அரசனாக இருக்க வேண்டியவன் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி புக்ஸ் எழுதி வச்சுருக்காங்க, அதை பார்த்து படிச்சிருன்னு சொல்லி மூணாவது இளவரசர் அரசனாகிறதுக்கு சம்மதம் தெரிவிக்காங்க. ஸோ அப்படியே காலங்கள் கிடக்குது, வருஷங்கள் ஆகுது. மூணாவது இளவரசர் இப்போ அரசனாக மாறிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் அரசர் ராணியாக இருந்தவங்க இனி முன்னாள் அரசர் முன்னாள் ராணி தான். மூணாவது இளவரசர் இனி அரசர். ஸோ நாட்டுக்கு நல்ல நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் முன்னாள் அரசர் இந்த அரசரை கூப்பிட்டு வச்சு இப்போ சொல்கிறாரு, மின் ஃபேமிலியில் உள்ள ராணியோட 4 தம்பிகளும் அவங்க செஞ்ச தப்புக்காக அவங்க இறந்துட்டாங்க, ஆனால் அவங்க ஃபேமிலி அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலியை இனி நீ தான் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக அரசரும் இங்கே அரசவையில் இருக்கிற மற்ற அமைச்சர்கிட்டையும் அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க ஃபேமிலி எந்த கஷ்டமும் படக்கூடாது, ஸோ அதை நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேப்பில் முன்னாள் ராணியும் முன்னாள் அரசரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ முன்னாள் அரசர் என்னென்னா, நம்ம கேஜியாங் போகலான்னு நான் ஆசைப்பட்றேன், நம்மளோட இளமை பருவத்தில் அங்கே தான் இருந்தோம், அதுக்கப்புறம் நான் அரசனாக மாறினதுக்கப்புறம் எல்லாமே மாறி போச்சு, ஆனால் நீ என்னை விட ஒரு நல்ல அரசனாக இருந்திருப்பேங்கிறதுல எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி ரொம்ப பெருமையாக தேங்க்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ராணிக்குமே கேஜியாங் போகணுங்கிற ஆசை இருக்குது. ஸோ நாளைக்கு சீக்கிரமாக கிளம்பி கேஜியாங் போகலான்னு சொல்லி 2 பேருமே முடிவு எடுக்காங்க. மறுநாள் ஆகுது. இங்கே ராணியோட அறைக்கு வெளியே எல்லா காவலர்களும் கோட்லேடியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ராணி வெளியவே வரல. ஒரு கோட்லேடி உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ராணி ரொம்பவே சோர்வாக தூங்கிட்டு இருக்காங்க. என்னென்னு மருத்துவரை கூப்பிட்டு வச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது ஹை ஃபீவராக இருக்குது, அவங்களுக்கு மலேரியா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்தில் மலேரியாவுக்கு அவ்வளோ பெரிய மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கலை. ஸோ அரசருக்கும் கூட இருக்கிற முன்னாள் அரசருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் ராணி என்ன ஆனாலும் சரி நான் முன்னாள் அரசர் கூட சேர்ந்து கேஜியாங் போயே ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. மருத்துவர் எவ்வளோ சொல்லியும் ராணி கேட்கல. ஸோ மறுநாள் அரசரும் ராணியும் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ராணி இப்போ ஒரு லெட்டரை கொடுக்காங்க. அதுவும் ராணிக்கு ரகசிய தகவல் தர அரசர் கொன்னதுக்கப்புறம் ராணியும் அரண்மனையை விட்டு கொஞ்ச நாள் கோவிலில் தங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ அரசருக்காக ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ அரசரும் அது தனியாக போய் ரீட் பண்ணி பார்க்காங்க. அதில் ராணி என்ன எழுதியிருக்காங்கன்னா, நீங்களும் நானும் ஒரு ராணி அரசனாக இருந்து இந்த மக்களை காப்பாற்றுறது மட்டும்தான் ஒரு ஹாப்பி லைஃப்னு ஏன் யோசித்தோம், நீங்களும் நானும் ஒரு சாதாரண லைஃப்பில் என் பக்கத்துலேயே நீங்கள் இருந்தால் அது ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்திருக்கும்னு சொல்லி ராணி அந்த டைம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அரசரும் ராணி இந்தளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்கேன்னு நினச்சி ஃபீல் பண்ணி அழுறாங்க. ஸோ அப்படியே ஹன்யாங்லேருந்து கேஜியாங்க்கு கிளம்பி போகிறாங்க. பட் போகிற வழியில் ராணி பல்லக்கிலே மயக்கம் போட்டு விழுறாங்க. அரசரும் பார்த்து கவனிக்காங்க. ஸோ வழியில் இருக்கிற ஆறில் ராணியோட ஃபீவரை குறைக்கிறதுக்காக காலில் தண்ணியை நினச்சிட்டு இருக்காங்க. அரசரும் இதை கவனிச்சுட்டு பக்கத்தில் போய் ராணியோட காலை பிடிச்சி தண்ணியில் நினைக்காங்க. இப்போது ராணியும்
நம்ம 2 பேரும் ஒன்றா ஒரு நாள் போவோம், ஆனால் நெக்ஸ்ட் டைம் போவோம். இப்போ நம்ம ஹேஜியாங்க்கு போக வேண்டாம், திரும்ப ஹனியாங்க்கே போவோம்னு சொல்கிறாங்க. அரசரும் இதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுறாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பி திரும்ப ஹனியாங்க்கே போகிறாங்க. ஆனால் அரண்மனைக்குள்ளே போகாமல் பெரிய பெரிய அதிகாரிகளோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அரசரும் இப்படி முன்னாள் ராணிக்கு மலேரியா வந்திருக்கு, அதை எந்த மருத்துவரால் குணப்படுத்த முடியுமோன்னு சொல்லி தேட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ முன்னாள் அரசர் முன்னாள் ராணிக்கு தலைவாரி விட்டுக்கிட்டே நம்ம நாளைக்கு சிகிச்சைக்காக வேறு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்லும்போது முன்னாள் ராணியும் எனக்கு இந்த நோயை பற்றி நல்லாவே தெரியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கான மருந்து கண்டுபிடிக்கப்படலை. ஸோ முன்னாள் அரசரும் அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே உனக்கு இப்படி நடந்ததுக்கே நான் தான் காரணம்னு சொல்லும்போது முன்னாள் ராணியும் இல்லவே இல்லை, பிறப்பு இறப்புங்கிறது கடவுளால் நிச்சயிக்கப்படுது, இதுக்கு உங்களால் பொறுப்பேற்க முடியாது, இப்போ நீங்கள் என் பக்கத்தில் இருக்கிறதே போதும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் முன்னாள் அரசர் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இது முன்னாள் ராணியும் கவனிச்சுட்டு என் முதுகு பின்னாடி இருந்து நீங்கள் கவலைப்பட்டா கூட எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேருக்குமே நல்லா தெரிஞ்சு போச்சு, இனி எதுவுமே ஆக போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸோ மறுநாள் அரண்மனையில் அரசரை போய் முன்னாள் அரசர் சந்திச்சுட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம், அவளை காப்பாற்றுறதுக்கு ஏதாட்டும் ஒரு வழி இருந்தால் கூட நான் ட்ரை பண்ணியிருப்பேன், ஆனால் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவளை இந்த அரண்மனைக்கு நீயே இங்கே கூட்டிகிட்டு வா, அவளை நான் இங்கேருந்து மரியாதையாக அனுப்பணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா இந்த வம்சத்தோட அடித்தளத்தை உருவாக்குனதே அவள் தான், ஸோ அவளை நீயே கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு அரசரை இங்கே முன்னாள் அரசரை அனுப்பி வைக்காங்க. ஸோ அரசரும் அங்கே முன்னாள் ராணியை பல்லக்கில் வச்சு தூக்கி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ முன்னாள் ராணி பல்லக்கை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அரசரை கூப்பிட்டு அரசரோட முதுகில் தூக்கிட்டு போக சொல்கிறாங்க. அரசரும் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே முன்னாள் அரசர் அரண்மனை வாசல்லையே முன்னாள் ராணியோட வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே முன்னாள் ராணி ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டே அரசரை நடனம் ஆட சொல்கிறாங்க. இதே நடனம் தான் இவங்க அரசர் ராணியாக ஆனப்போ எல்லா அமைச்சருக்கு முன்னாடியும் ஆடி காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ அரசரும் இதை முன்னாள் ராணி முன்னாடி ஆடி காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ முன்னாள் ராணியும் அது ரொம்பவே ஹாப்பியாக பார்த்துக்கிட்டே அவங்களோட கண்ணை மூடுறாங்க. ஸோ அதே இடத்துல இறந்தும் போயிட்டாங்க. ராணி கேரக்டர் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், பட் எண்டிங்கை இப்படி வச்சுட்டாங்க. ஸோ இந்த ட்ராமாவில் அரசருக்கும் ராணிக்குள்ள லவ் எப்படிங்கிறது புரியுது, பட் அது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கிட முடியல. ஏன்னா அரசர் ராணிக்கு எதிராக நிறைய செயல் செஞ்சுருக்காங்க, ஆனால் அது ராணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசனாக இருந்து செஞ்சுருக்காங்க. ஒரு சில விஷயத்தில் ராணியை பழி வாங்குறதுக்கும் செஞ்சுருக்காங்க. ஆனால் ராணி அதை எதனால செஞ்சாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை கோபத்தை ரிட்டன் அரசர்கிட்ட காட்டாமல் ஜஸ்ட் ஃபீல் பண்ணவங்க மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலி ஷீ இஸ் கிரேட். பட் நீங்களும் இதே மாதிரி யாரையாவது லவ் பண்ணிங்கன்னா ராணி மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான உமனாக இருங்க, அதுதான் நல்லது. ஆக்சுவலாக இதே ராணி கேரக்டர் வந்து ஹிஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க, பட் அவங்கள பற்றி அவ்வளோவா எழுதப்படவில்லை. அதை தான் இங்கே கற்பனை கதையாக இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வேறு இந்த கதையில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்னங்கிறத கண்டிப்பாக சொல்லிட்டு போயிருங்க. எனக்கு இதில் பிடிச்ச கேரக்டர் ராணியோட ஃபஸ்ட்டு 2 தம்பிங்க, வேறு அரசருக்கு லாஸ்ட்டாக வந்த காங் பெயின் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக இருந்த கேரக்டர். வேறு அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளேலாம் கொடுக்கலாம் அவங்களுக்கு, பட் நல்ல ஒரு கேரக்டர். பட் இதில் பிடிக்காத கேரக்டர்னால் அது கண்டிப்பாக அரசர் மட்டும்தான். ஸோ இதோட இந்த ட்ராமா இங்கே முடிஞ்சு போச்சு. ட்ராமா பற்றி உங்களோட கருத்தை சொல்லிட்டு போயிருங்க. இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.